மணி, நாளைக்கு மேடையில பேச மனப்படம் பண்ணிட்டியாடா? அதெல்லாம் ராத்திரி பூரா படிச்சிருக்கேன்டா, தலையில சொல்லுவேன்டா. எங்க என்கிட்ட சொல்லு பார்க்கலாம். கிளாஸ்க்கா சொல்றேன். அட வெளியில வச்சிருப்பாங்கடா. ஏ வாடா போலாம். டேய் மணிப்பையா, டேய் வேற அரிசி சாப்பிட்டா சோகம் பிடிக்கும்டா. ஏய் ஏய் போங்கடா போங்கடா. வணக்கங்கண்ணா. நாளைக்கு தானே ஃபங்க்ஷனு, அப்புறம் இன்னைக்கு என்ன வித்த காமிச்சிட்டு இருக்கானுங்க? நாளைக்கு அமைச்சர் வரும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நான் தானுங்க ரிஹர்சல் பார்க்க சொன்னேன். நடுநடுவில் கட்சி கொடி கட்ட சொன்னேன், தலைவர் செலவு வைக்க சொன்னேன். கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால கச்சமும் ஒத்துக்கலைங்க. கவர்மெண்டா? நாம தான் கவர்மெண்ட் இல்ல? ஆமாங்க. ஒழுங்கா நடந்துரும்ல? அதெல்லாம் பட்டைய கிளப்பி போடலாங்க. அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க எங்கெல்லாம் வந்ததே வேற. வணக்கம் வருங்கால எம்எல்ஏ சார். நாளைக்கு மாமா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அந்த குமரன் பிரச்சனை போராட்டம் எதனா பண்ணா? குமரன் ஊர்லயே இல்ல. இந்த செவரிடிஞ்ச கேஸ்ல செவத்துக்கு சொந்தக்காரன குமரனும் ஃப்ரெண்டு ரவியும் அடிச்சிட்டாங்க. அட்டெம்ப்ட் மர்டர், அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடாம இந்த செவத்து கேஸ்ல எல்லாம் அவனை அரெஸ்ட் பண்ணோம்னா அரசியல்வாதி ஆயிடுவான். நல்ல கேஸா மாட்டட்டும், ஆயிலுக்கு அவன் வெளியே வராம பாத்துக்குவோம். நல்லது சார். கிளாஸ்ல சொல்றேன்னு சொன்னியலடா, சொல்லு. நான் சொல்றேன், சரியான்னு பாரு. ஏண்டி உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா ஒன்றரை தெரு பையன்களை தூண்டி விட்டு என்ற பையனை அடிச்சிருப்ப? ஐயோ அக்கா, இல்லைங்கக்கா, அக்கா உங்க பசங்க தான் சோறா கூடான்னு சொல்லி என்ன அசிங்கமா திட்டி தள்ளி விட்டாங்கக்கா. அதான் பசங்க ஏதோ தெரியாம சண்டை போட்டாங்கக்கா. அடச்சி வாய முறி. நீயா கடை சாத்தா எங்க வீட்டு பசங்க சாப்பிடணுமாக்கு? அத உன் ரூட்டு பண்ணிகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் போறதோட நிறுத்திக்க. யோ இன்சார்ஜ், நீ நம்பாளு தானே? மானக்கேடல உனக்கு. இந்த ஆளுக்கு இங்க இருக்க முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் மளிகை கடையில பாதி விலைக்கு விக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது. வந்து பசங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு மண்ணாங்கட்டியோட நீ ஆக்கன சோத்திய குப்பையில கொட்டிட்டு மரியாதையா இங்க இருந்து ஓடிரு. அந்த ஆகவழி பயல்களை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். குணசேகரன், இது ஸ்கூல், உங்க கட்சி ஆபீஸ் இல்ல. உன்ற சௌரியத்தை செய்யறதுக்கு நீ இப்ப போல நான் போலீஸுக்கு போன் பண்ண வேண்டி வரும். நல்லது. இந்த ரெண்டும் கஞ்சா வித்துருக்குங்க. இதுங்க மூணும் எங்க வீட்டு பிள்ளைங்க பின்னாடி சுத்தி ஈவ்டீசிங் பண்ணிருக்குங்க அப்படின்னு எங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க சார். படிக்கிற பசங்களாச்சே, எதிர்காலம் வீணாயிடக்கூடாது, இந்த தண்டனை போதும்னு நினைக்கிறேன். இல்ல அந்த குமர மாதிரி தான் ஆகணும்னா கொடுத்துருங்க. நல்லது. ஏய், இந்த பீரியட் முடிவு வரைக்கும் முட்டி போடணும். ஒருத்தனுக்கு முதுகு வளையக்கூடாது.
நைஸ் பிக். இவ்வளோ அழகான ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க போய் ஒரு தேங்க் பண்ணிட்டே வந்திருக்கலாம். ஃப்ரெஷ் ஆக்சிஜன். அப்போ பொல்யூஷன் இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்றேன். நீயும் வான்னு கூப்பிட்டப்போ நானும் வரேன்னு சொல்லி என்னை சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். நீ உன் வேலையை பார்க்க போற. Who would do mine? Selfish. என் கல்யாணத்தப்போ யாரோ எங்கள் அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணதான் ஞாபகம். நீங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆண்டி, உங்களை மிஸ் பண்ணுற ஃபீலை நான் விஜய்க்கு தரவே மாட்டேன்னு சொன்னாங்க. லிசன், நான் மறுபடியும் சொல்றேன். நீ என்ன மிஸ் பண்ணா உன்னை விட எனக்கு தான் முதல்ல தெரியும். ஓ, இத்தனால எனக்கு உலகம் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். Now, are you saying that I don't even know myself? உனக்கு உலகம் தெரியாதுன்னு சொல்லல. You don't know India well. போதும் போதும், ஆரம்பிக்காத. சரி லீவ். இன்னும் எவ்வளோ தூரம்? I think I've already reached. Though, பாரத ரத்னா அம்பேத்கரே என்னை வெல்கம் பண்றாரு. ஸ்டாச்சு ஃப்ரீயா இருக்கா இல்லை கேஜுவல்ல இருக்கா? ஏன் ஃப்ரீயாக தான் இருக்கு. So I haven't reached town yet. வில்லலன் சார் ஊருக்குள்ளே வந்தாச்சுல்ல? இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குங்க சார். ஓ, அந்த டீ கடை முன்னாடி நிப்பாட்டுங்க. சார் இங்கே வேண்டாங்க, நம்ம இடத்துக்கு போயிடலாங்க. எங்க என்ன இது பன்னியெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கிற இடங்க. டீ மாட்டுப்பால் தானே? அதுக்கு இல்லைங்க, பக்கத்தில் போனால் பழைய சொத்து வாசம் வருங்க, அதாங்க. யூரோப்பில் போர்க் பிஸ்னஸ் பண்ணுறவன் தான் பில்லியனர். இங்கே என்னடா இன்னும் ஜாதி கீதின்னு. வெரி ஃபனி. இட்ஸ் நாட் ஈவன் க்ளோஸ் டு ஃபனி. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து சேர்மன் தலித்துங்கிறதுனால அவர் ஆஃபீஸில் கொடி கூட ஏற்ற விடல. அதை தட்டி கேட்ட எங்கள் ஜேர்னலிஸ்டையும் அடிச்சிருக்காங்க. இஸ் இட்? நடா ஸ்டீவன் வேணாங்க சார், ஒரு டீ. சரி சாமி. Why is everyone staring at me? பிளேசர் போட்டு டீ ஆர்டர் பண்ணுறியா? Yeah. So what? நத்திங் நத்திங். வெல்கம் டு பேஜ் 7 இந்தியா, மிஸ்டர் மவுண்ட் பேட்டன். Yeah. But it's just a part of India, right? Yeah. புரிஞ்சி தங்கச்சி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னும் கிடைக்கலங்கண்ணா. யோ, அந்த பைக் கிட்ட நல்லா சுத்தி பாரியா. ஏய், மேல நின்னுட்டு என்ன பண்ற? கீழே இறங்கி பாரு. சார் இங்க ஒன்றும் இல்லைங்க சார். உனக்கு அக்யூஸ்ட் 2 அடிக்கு முன்னாடி கண்ணு தெரியாது. நல்லா பாரியா. ஏய் நீங்க வர சார், சார் இன்வைட் பண்ணுங்க. புரோட்டோகால் அராட்டக்கால் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அங்கே என்ன குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற வேலையை பாருப்பா. சார் இறங்க வேண்டாம் சார். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் சார். என்னாச்சு? அக்யூஸ் எஸ்கேப்பா? இல்லை சார், ஸ்டேஷனுக்குள்ள பாம்பு புந்துருத்து. நாகராஜா கொண்டுடாத, அதை பத்திரமா தள்ளி கொண்டு போய் விடுப்போம். அவ்வளோதானே, உள்ள போலாம்ல? இல்ல சார், இது 4வது பாம்பு தான். இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. நான் போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன். இங்க இப்படி அடிக்கடி நடக்குமா? காடா இருந்த இடம் தானுங்க சார். அதுங்க வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நடராஜ், அது தானா வரலப்பா. அந்த குமரனும் அவன் கூட்டாளிகள் பண்ண வேலை. யார் குமரன்? சார், அவன் நம்ம டேஸ்டோட ரெகுலர் கஸ்டமருங்க. நீங்க வரும்போது கூட கீழே இறங்கி டீ சாப்பிட்டீங்களே, அந்த காலனி சேர்ந்தவனுங்க. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் அவனை பத்தி பேசிட்டு இருக்கணுங்கிறதுக்காக அவன் கூட்டாளி விட்டு போராட்டம் கலவரம்னு இதே வேலையா தெரியவானுங்க. இப்ப கூட மந்திரி பாதுகாப்புக்காக 4 பேர் தூக்கி உள்ள போட்டிருக்கோம். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்கிறானுங்க. சார் எல்லாம் கிளியர் சார், நீங்க வரலாம் சார். சார் சதீஷ் சார், கிருஷ்ணன், கோகுல், ரவீந்திரகுமார், மூர்த்தி, சரண்யா, சங்கர், தேன்மொழி, தேவேந்திரன், மலைப்பாம்பு சார், மலைச்சாமி சார். மலைச்சாமி, நைஸ் நேம். தேங்க்யூ சார். சார் சாரி சார், ஃபோன் சார். சார் போலாம்.
பாமுடிக்கிற உள்ள வர சொல்லுங்க. சாரி சார், வேனை செக் பண்ண முட்டான். அந்த பீரோ கடையில் சார், இது ஆனந்தி சார், நம்ம நட்ராஜனோட சிஸ்டர். ஓ, தலிக பிரமாதமா பண்ணுவோம். சமையல் சார், சமையல் ரொம்ப நாளா செய்வோம். ஃபில்டர் காஃபி ஸ்பெஷலிஸ்ட். என்னம்மா படிக்கிற? சார் 10th ஃபெயில் சார், படிப்பு ஏறல. ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்குமே, நான் தான் சார் வேலைக்கு வச்சேன். சார், இவர் மிஸ்டர் குணசேகரன் சார், பெரிய கான்ட்ராக்டர். இந்த தொகுதி அமைச்சர் இருக்காரு மிஸ்டர் நாச்சியப்பன், அவரோட அக்கா பையன் சார். மஞ்சு ஃபேக்டரி வச்சிருக்காரு சார். இந்த ரயில்வே, இந்த ரோடு கான்ட்ராக்ட்ல எடுத்து பண்றாரு. சொல்லணும்னா இந்த ஏரியால 90% ஆன ஆட்களுக்கு இவர் தான் சார் முதலாளி. சார், ரொம்ப நாளாக பாத்ரூம் யூஸ் பண்ணாமல் துருப்பேறி அடப்பா இருந்ததுங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேங்க சார். வரேங்க சார். என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், உங்களோட டாய்லெட்ல ஒரு சின்ன அடப்பு. சார் தான் அவங்க ஆளை கொடுத்து ரிப்பேர் பார்த்தா சார். எதுக்கு இதுக்கெல்லாம் வெளில ஆள் கூட்டு வரீங்க? டிபார்ட்மெண்ட் தான் ஆள் இருக்காங்கல்ல. எனிவே தேங்க்ஸ் சார். இன்னைக்கு மாமாவோட பிறந்தநாள் பார்ட்டி இருக்கு. ஸோ வாட்? நீங்கள் வந்தால் சந்தோஷப்படுவேன். ட்ரை பண்ணுறேன். எம்எல்ஏ எம்பின்னு எஸ்பிலாம் வராங்க சார். முடிஞ்சா வரேன். நல்லதுங்க சார். ஆனந்தி, எனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறியாமா? சார், உங்க முழு பேரு விஜயராகவன் தானா? ஆமா. ஏன்? இல்ல, வழக்கமா வைஷ்ணவாதா விஜயராகவன் வச்சுப்பா. அதான். வைஷ்ணவாவா? அது சார், இப்போ என் பேர் வந்து சுந்தரம், முழு பேர் சுந்தரம் ஐயர். அதான் நீங்க. இல்லை மிஸ்டர் சுந்தரம், என் பேரு வெறும் விஜயராகவன் தான். சார், சார் குட் ஈவினிங் சார். வாசன், ஸ்பெஷல் பிரான்ச். உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. ஓ, இந்தூர் தானேங்க? ஆமாம் சார். நான் சொல்கிறேன் சார். புது ஏஎஸ்பி சார். கேசவன். விஜயராகவன் சார். விஜய், நைஸ் டு மீட் யூ. நைஸ் மீட்டிங் சார். வாட்டர் ப்ளீஸ். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இங்கே தானா? நோ சார், செகண்ட் போஸ்டிங், பட் தேர்ட் டே ஆஃப் டியூட்டி. 2வது நாளே ட்ரான்ஸ்ஃபரா? ஏன்? மினிஸ்டர் கால் பண்ணல. ப்ளீஸ். காலன்னா அதுங்க சார், இந்த மாதிரி டியூட்டியில் ஜாயின் பண்ணுறப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏக்கோ மினிஸ்டருக்கோ பூங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். அது ஒரு ஃபார்மாலிட்டி. ஓ, பண்ணிட வேண்டியதானே? நான் பண்ணுறது கிடையாது சார் இருந்தேன். இட்ஸ் அன் அஃபிஷியல் கால். மினிஸ்டர் வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர முடியாது, நான் ஆஃபீஸ் வந்தால் பண்ணுறேன்னு. அண்ட் என் வீட்டுக்கே வர பிடிக்காதவன் என் தொகுதியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ரொம்ப ரோஷக்காரர் சார். நீங்கள் சொல்கிற ரோஷக்கார அமைச்சர் எதுக்கு தெரியுமா வீட்டில் இருந்தார்? போன வாரம் அவங்க கட்சி தலைவர் வரும்போது யார் காலில் ஃபர்ஸ்ட் விழறான்ற போட்டியில் முதல்ல விழும்போது கார் டயர் கையில் ஏறிடுச்சு. போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவார். இந்தாங்க. நோ தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நான் இவர் விஜய், புதுசாக வந்திருக்கிற ஏஎஸ்பி. விஜயா? நான் சிஎம் டேபிள் இருந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ல விஜய் ராகவன் பார்த்தேன். அப்புறம் தம்பி கிட்ட நம்மளை பத்தி எல்லாம் விவரமா சொல்லி வைங்க. என்ன? அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். பரவாயில்லையே, ஆரில படிச்ச தம்பி தமிழ்ல வாழ்த்து சொல்றீங்க. நல்லதுங்க. நான் தலைவர் லைன்ல இருக்காருங்க. நீங்க பேசிட்டு நான் வந்துடுறேன். அண்ணா, அந்த 3 கண்டெய்னர் வந்துருச்சுங்களா? நான் அனுப்புனுங்க சார். நில்லுங்க. எங்க போறீங்க? நீங்க அங்கெல்லாம் போக கூடாது சார். உங்களுக்கு பின்னாடிங்க சார். இங்க தான் இருக்கு சார். உங்களுக்கு இவனை தெரியுமா சார்? என் ஃப்ரெண்ட், என் கிளாஸ்மேட். இங்கே தான் சார், உடுமலைப்பேட்டையில் கிளர்க்காக இருக்கான். நான் நீங்க சாப்பிட கூடாதாக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். கேரியா ஊடுன்னு சொல்றேன்ல. அவனை விடுங்கப்பா. ஊடு. சரிங்க சார். வெங்கட் சார் உங்ககிட்ட தான் பேசுறாரு. சரிங்க சார்.
கங்க்ராட்ஸ் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஏய் எப்படி இருக்க? தலைவலியில் இருக்கேன். அப்புறம் பேசுகிறேன். போதை பாண்டி போதை ஏறணும்னா சாராயம் குடிக்க வேண்டாம் சார். இவனை கடிச்சாலே போதும். உடம்புல ரத்தத்துக்கு பதிலாக சாராயம் தான் ஓடிட்டு இருக்கு சார். டின்னர் ரெடிங்க. அத்தனை பேர் உள்ளார தான் இருக்கிறாங்க. அவையிட்ட கேட்காம வேற யார்ட்ட கேட்கறது? பெரிய ஆஃபீஸர்லாம் இருக்காங்கல்ல. சரி விஜய், நான் கிளம்புறேன், பார்த்துக்கோங்க. I'll do my best, sir. என்னங்க? அதுங்க காலனி ஜனங்கள். அதை கேட்கலைங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சார். பார்ட்டி நடக்கிறதோ இல்லையோ, சாப்பாடு ஏதாவது மீந்ததுன்னா எடுத்துன்னு போலான்னு வந்திருக்கோம். வாட்ச்மேன் வெயிட் பண்ண சொல்லியிருப்பான். அதுங்க வெயிட் பண்ணுமா? என்னங்க வேர்ட்ஸ் இதெல்லாம்? அதுங்க இதுங்க. மன்னிச்சிருங்க சார். சார் போலாமா சார்? வெங்கட், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா ரைட் போய் ரொம்ப நாள் ஆச்சு. கொடு. யோ சார், வண்டி எடுத்து பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. என்னை பார்த்ததும் கண்டுக்காம போயிடுவான்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, ஏமாத்திட்டேன். நீயும் தான் என்னை ஏமாத்திட்ட. என்னை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன். கற்றுக்கணும் தான். ஆனால் நீ ஃப்ரெண்டாக வராமல் போலீஸ்காரனா வந்துட்டேன். ஏன் போலீஸ்னா என்ன பிரச்சனை? நில்றா நில்றா. யாரா நீ? ஏய் என்ன பண்ண? சார் சார் என் போனை புடிங்கிட்டான். போனடா, எடுறா போன. வேற என்ற வச்சிருக்க? வேற என்ற வச்சிருக்க? எடுறா எடுறா. சார் ஒன்றும் இல்லைங்க சார், சின்ன தெப்டுங்க. நீங்க போங்க சார். இங்கே எல்லாம் சர்வ சாதனம் நண்பா. வண்டி எடு. இங்கேதான் இங்கேதான். ஆமா, கேட்க மாறேன்ட்டேன். அதித்தி என்ன பண்றா? எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கா. இன்னொன்று வாரின்னு இருந்தா கூப்பிட்றாளா? கூப்பிட்றதா இல்லை, ஆனால் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கா. லாஸ்ட் ஃபோன் கால் வரைக்கும். என்னமோ ஃபோன் காலில் தான் ரொமான்ஸா? எங்க இப்பெல்லாம் பேசினாலே ஆர்கியூமெண்ட் தான். அது சரி. வெங்கட் இரு, நான் எடுத்து வைக்கிறேன். அதான் ஒன்று, அவளை விட பெட்டராக வெட்டி உனக்கு லைஃப்பில் கிடைக்க மாட்டான். ஹலோங்க விஜய். உள்ள வாங்கண்ணா. இருக்கட்டுமா, லேட் ஆச்சு. அடுத்த டிரான்ஸ்ஃபர் வர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். இன்னொரு நாள் வரேன். பாய் வெங்கட். இட்ஸ் a லாங் டே அதித்தி. எனக்கு இங்கே எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. வெங்கட் கூட எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் தெரியறான். அவனும் என்னை அப்படி தான் பார்த்தான். அவன் பார்த்த பார்வையில் ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது. பட் என்னன்னு தெரியல. நாளைக்கு மறுபடியும் அவனை பார்த்து பேசணும். சார் மொத்தம் 3 பொண்ணுங்க சார். ஜெயா, சுகந்தி, சத்யா. அதில் சத்யா இன்னும் மிஸ்ஸிங் சார். இதுங்க 2ம் கசின் சார். இதுங்களுக்குள்ள ஏதோ தவறான உறவு இருக்குன்னு ஊரில் பேசியிருக்காங்க. அதை கேள்விப்பட்ட இதுங்களோட அப்பனுங்க ஆத்திரப்பட்டு இதுங்க 2த்தையும் அடிச்சு கொண்டு இப்படி பண்ணிட்டானுங்க சார். ஊரில் யாரும் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? செத்து போன ஒரு பொண்ணோட அண்ணன் குமரன் இந்த ஏரியால பெரிய ரவுடி. அவன் பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க சார். அதனால வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க.
பாடி பக்கத்துல யாராவது போனாங்களா? ஊர்ல இருக்கிறவங்க ஏங்க டாக் ஸ்குவாட் வரதுக்கு முன்னாடி யாரும் அலோ பண்ண கூட தெரியாது உங்களுக்கு? ஸ்மெல் கண்டாமினேட் ஆகுது சார். ஸ்மெல் கண்டாமினேட் ஆனதால டாக் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. பாடி இறக்கி எக்ஸாமின் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். யோ இறக்க சொல்லியா. கதிரேசன் சார் வர சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். சார் இவங்களை யாரையா வர சொன்னது? சார் நாம ஒன்றும் சொல்லிங்க, கிராமத்தில் யாராவது சொல்லி. ஆடிட்டர் சூசைட் கேஸ்ல ஸ்டேட்மெண்ட் வாங்க சொன்ன என்னாச்சு? சார் இங்கே ஓ சரி, நீ இதை பார்த்துக்க, நான் போய் அதை பார்த்துக்கிறேன். இல்லை நானே போறேங்க சார். பின்ன என்னையா, என்னவோ இது ஒண்ணுதான் கேஸ் மாதிரி ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேர் இங்கே நின்றுகிட்டு இருந்தா மற்ற வேலை யார் பார்க்கறது? சரி போயா, சார். நான் பார்த்துக்கிறேன். நான் போறேங்க சார். சார், ஸ்ட்ராங்குலேஷன் ஆஃப் டெத், சஃபகேஷன், கழுத்தெலும்பு உடைஞ்சிருக்கு. முக்கியமாக கழுத்தில் பிளட்டு கிளாட் ஆகிருக்கு. கழுத்து இருக்கிற வரைக்கும் ரத்த ஓட்டம் இருந்திருக்கு சார். ஸோ அங்கே லைவ். எஸ் சார். சார் டாக் ஸ்குவாட். சார் டாக் அந்த பொண்ணு வீட்டு பக்கம் தான் சஸ்பெக்ட் பண்ணுது சார். சரி நீங்கள் ஓகே சார். போஸ்ட்மார்ட்டம் ரெடி ஆயிடு சார். ரிப்போர்ட் நாளை காலையில் உங்கள் டேபிளில் இருக்கும். நான் பார்த்துக்கிறேன் சார். சார் 2 பொண்ணுங்க செத்துருக்காங்க. போலீஸ் நடவடிக்கை என்னங்க சார்? இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐ லெட் யூ நோ. சார் இது ரேப்பா இருக்குங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். சார் அந்த சார் செத்தது 2 தலித் பொண்ணுங்க. விசாரணை நேர்மையா இருக்குங்களா? சார் அப்ப போலீஸ் கிட்ட பதில் இல்லைன்னு எடுத்துக்கலாங்களா? சார் கிளம்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஷிட், ஜஸ்ட் 15 years old வைத்தி. குழந்தைங்க கூட பார்க்காம உயிரோட தொங்க விட்டுருக்கானுங்க. Are you listening? Yeah, listening. காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி தான் ஒரு தலித் பொண்ணை எரிச்சு கொன்று தொங்க விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆனர் கில்லிங்கன்னாங்க, பட் இன்வெஸ்டிகேஷனில் தான் ரேப்னு தெரிய வந்தது. இந்த பொண்ணுங்களும் தலித்தா? அப்போ இந்த நியூஸும் ஹெட்லைன்ஸில் வராது. Don't just conclude things yourself. இப்போ நீ தானே சொன்ன இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேப்னு தெரிஞ்சதுன்னு. Let me investigate first. And why do you people always generalize things? There is something called law and procedure. நீயும் மற்றவங்கள மாதிரி சிஸ்டத்தை நல்லா டிஃபெண்ட் பண்ண கற்றுக்கிட்டல. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இந்த விஷயத்தில் பிஹெச்டிலாம் பண்ணல. சட்டத்தை முழுசாக நம்புகிறேன். சட்டப்படி தான் நடப்பேன். நீ சொல்கிற சட்டம் சிஸ்டத்தை காப்பாற்றுமே தவிர்த்து நியாயத்தை இல்லை. உங்களுக்கெல்லாம் சினிமாவில் வர மாதிரி எல்லா பிரச்சனையும் இன்ஸ்டண்ட்டாக தீர்க்கறதுக்கு ஒரு ஹீரோ வேணும்ல? இல்லை விஜய், இங்கே ஹீரோ வேண்டாம். ஹீரோவை எதிர்பார்க்காதவங்க வேணும். சார் சார் மத்தியான சாப்பாடு கேண்டீனில் சொல்லியிருக்கானுங்க சார். வாசன், வாசன். இல்லை சார் பேக் எடுத்துட்டு வந்துருங்க. இங்க இதுதான் கரெக்டா இருக்கும். ஃபேன் எங்க எவ்வளவு சத்தம் வருது? ஒரு எலக்ட்ரீஷியன் கூட்டு வந்து பார்க்க வேண்டியதானே? சார் அது நார்மல் எலக்ட்ரிஷியனாக கூப்பிட்டு வந்துடுவாங்க. நம்ம போலீஸ் ஹவுசிங் போலேருந்து கூப்பிடுங்களா? நான் கால் பண்ணி பார்த்தேனுங்க சார். அங்கே யாரையும் இன்னும் ரெக்ரூட் பண்ணலீங்களா? வந்தப்புறம் பார்த்து ப்ரையாரிட்டி எப்படியும் ஒரு வாரத்தில் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க சார். தொலைஞ்சு போன பொண்ணு சத்யாவோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? இல்லைங்க சார். ஏன்? ஒரு முக்கியமான பெட்டிங் கேஸ் பற்றி விசாரிக்க போயிருந்தாங்க.
2 பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க, கூட போன ஒரு பொண்ணை காணோம். இதை விட என்னங்க முக்கியமான கேஸ் இங்க இருக்கு உங்களுக்கு? இந்த கேஸோட எஃப்ஐஆர் எங்க? போட்டுரு. இங்க பாருங்க மலைச்சாமி சார், நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. இல்ல எல்லா வேலையும் நானே பாத்துக்கணும்னா நீங்க இந்த வேலையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. விஆர்எஸ் வாங்கிட்டு கிளம்பலாம். பண்ணிடணுங்க சார். போங்க, போய் பண்ணுங்க சார். எதுக்கு இவ்ளோ கிரவுட்? இங்க என்ன வேடிக்கையா காட்டுறாங்க? இந்த புடி ஒழுங்கா சண்டை போடக்கூடாது. ஹலோ ஐயா. மூர்த்தி, ஃபோனை டாக்டர் உதயகுமார்ட்ட கொடு. ஐயா, அவருக்கு மலேரியாங்களாம், லீவ்ல போயிருக்காருங்க. அப்போ போஸ்ட்மார்ட்டம் யாரு? நீ பண்ண போறியா? இல்லைங்கய்யா, அவரோட அசிஸ்டன்ட் அனிதானே. ஓ, கோட்டால போட்ட டாக்டர் கோட்டா. ஐயா, பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சாச்சா? அமிச்சாச்சு சார், உடுமலைப்பேட்டை ஜிஹெச்க்கு. ஏன் பக்கத்துல தான் ஜிஹெச் இல்லையா? சார், பக்கத்துலேயே இருந்தால் ஊர்க்காரங்க அங்கேயே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க சார். ஸ்பாட்லேருந்து பாடி எடுக்கக்குள்ள ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ரிப்போர்ட் எப்போ வரும்? அது வந்துடும் சார். அதில் ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறது இல்லை. மேக்ஸிமம் ஹானர் கில்லிங் தான் சார். நாளைக்கு நியூஸில் கூட ஹானர் கில்லிங் தான் சார் வரும். ஏங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வரல, அதுக்குள்ள பிரஸ்ல ஹானர் கில்லிங் யார் சொன்னா? நான் சொல்லல சார். நாம எப்படி விசாரிச்சோமோ அதே மாதிரி அதுங்க ஊர்ல பிரஸ் சார், அவங்க ஊர்ல பிரஸ் விசாரிச்சிருக்கோம் சார். சத்யாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? எந்த சத்யா சார்? அஃப்கோர்ஸ் சார், தேடிட்டு இருக்கோம். எஸ்ஓசி சுத்தி எத்தனை கிராமம் இருக்கு? 2-3 இருக்கும் சார். அங்கெல்லாம் விசாரிக்க சொல்லுங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சார், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க சார். ஓகே. எனக்கு குமரனோட கேஸ் ஃபைல்ஸ்லாம் வேணும். சார், நடராஜ் சார், காலையில வெங்கட்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீங்க என்னன்னு போய் வீட்ல பார்த்துட்டு வாங்க. ஓகேங்க சார். இங்கெல்லாம் நிக்க கூடாது, முதல்ல கிளம்புங்க. எங்க காத்துக்கிட்டு கிடைக்கிறது? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறீங்க. இங்கேயும் பார்க்க உள்ளீனா? நாங்க யாரும் உள்ள கூட வரலீங்க. இங்கே நின்று பார்த்து பேசிட்டு போயிடுறோம். ஓரமா சார், எங்க பிள்ளைங்களை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அன்னைக்கு எங்களை மதிச்சு அந்த கேஸை எடுத்திருந்தீங்கன்னா எங்க பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காதுங்களா சார்? உங்க மேல தப்பு இல்லைன்னா குமரன் ஏன் ஓடி வலிணும்? ஸ்டேஷனுக்குள்ள ஏன் பாம்பு விடணும்? அதெல்லாம் வேற சார பாம்பு தானுங்க சார். உங்க டேஸ்ட்ல இருக்கிறவங்கள விட அதுங்க உடம்புல விஷம் கம்மி தானு சார். குறிஞ்சிங்க சார், காணாம போன சத்யாவோட அக்காங்க சார். ஏதோ ஆதங்கத்தில் அப்படி பேசுதுங்க. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டில் மரியாதை இருக்குங்களா என்ன? குணசேகர் எங்க பிள்ளைகளை அடிச்சிருக்கிறா. ஜெயாவும் சுகந்தியும் குணசேகரன் மஞ்சி கம்பெனில வேலை செஞ்சாங்க. ஸ்கூல் லீவ் விட்டு சத்யாலும் போவாளுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போனப்போ 3 பேர் டெய்லி சம்பளத்துல 30 ரூபாய் எச்சா கேட்டாங்கன்னு அடிச்சிருக்கான். எவ்வளோ? 30 ரூபா. சொல்லுங்க நடராஜ். சார், அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. சொல்லுமா. காலங்காத்தால 4 மணிக்கே வீட்டை விட்டு போனாருங்கண்ணா. இன்னும் வரலைங்கண்ணா. சரிம்மா, நீ அவன் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா. சரிங்கண்ணா.
என்ன வசன் குறிஞ்சிட்ட? சார் குறிஞ்சி என் கூட படிச்ச பிள்ளைங்க, அதான் பார்த்தோன்னே பேசிட்டேனுங்க. ஓ சார் எங்கள் சொந்தக்கார பொண்ணுங்க சார். ம் மலைச்சாமி சார், நீங்கள் இப்போ வரைக்கும் சத்யா மிஸ் ஆன ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணவே இல்லை. சார் இன்ஸ்பெக்டர் அவரே ஃபைல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க சார். இந்த டிக்டாக்கை தடை பண்ணதுக்காக சூசைட் பண்ணிட்டானுங்களே முனுசாமி, அந்த கேஸை என்னைய பார்க்க சொல்லிட்டாருங்க. அதான் டைம் இல்லைங்க சார். டைம் இல்லை? சார் இப்போ டைம் இருக்கா? போய் குறிஞ்சி போய் பார்த்து சத்யா தொலைஞ்சு போன அன்னைக்கு போட்ட அந்த ட்ரெஸ்ஸு செப்பல் பற்றிலாம் ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், 16ஆம் தேதி 17ஆம் தேதி குணசேகர் எங்கே இருந்தாலும் விசாரிங்க. என்ன? இல்லைங்க சார், இந்த ஏரியாவில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்களே மறந்துடுவாங்க சார். கேன் யூ ப்ளீஸ் டூ வாட் ஐ ஜஸ்ட் சே? எனக்கு தெரியாதா எது சாதாரணம் எது சாதாரண விஷயம் இல்லைன்னு? இல்லைங்க சார், நானே சொல்ல வரேன். கெட் அப் அவுட் ஆஃப் ஹியர். சார் 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 வாங்க சார், எதை சொல்ல வர்றோம் சார், வாங்க சார். ஏனுங்க அவர் தான் டென்ஷனாக இருக்கான்னு தெரியுது இல்லைங்க, நீங்கள் கூட கூட பேசுறீங்க. திட்டினாருங்களா? திட்டல, போய் வேலையை பார்க்க சொன்னார். வாங்க போவோம். வேலை கோ கேர், போய் வேலையை பாரு. ஆனந்தி ஒரு டீ போறியாம்மா? ஆனந்தி அட்டெம்ப்ட் எக்ஸாம் இருக்குதுங்கண்ணா, அதான் கிடைக்கிற டைம்ல படிக்கலாம்னு. சரி, இதை போட்டு நான் தரேன். இல்லைங்கண்ணா, நான் போட்டு கொடுக்குறேன். படி, படிப்பு தான் முக்கியம். ஆனந்தி என்ன எக்ஸாம்? இங்கிலீஷ். அது இங்கிலீஷ் இல்ல, இங்கிலீஷ். பரவாயில்லைங்க, அதே கொஸ்டினா கேட்க போறாங்க. அப்புறம் என்னங்க? அதுவும் கரெக்ட் தான். நீங்க வெளிநாட்டுல தானே படிச்சீங்க? அங்க பிச்சைக்காரங்க கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்களா? உங்க ஸ்கூல்ல யார் நல்லா இங்கிலீஷ் பேசுவா? சத்யா நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் ஓவராகவும் பேசுவாங்க. நீ கடைசியா சத்யா எப்ப பார்த்த? 4 மாசம் இருக்கும். 10th ரிசல்ட் அன்னைக்கு. ஃபெயில் ஆயிட்டேனுங்களா, கிண்டல் பண்ணுவாங்கன்னு யாரையும் பார்க்க பிடிக்கலைங்க. சரி, நீ படி. இல்லை, நேற்று காலையில் நம்ம ஏஎஸ்பி அவரோட பேர் வெறும் விஜயராகவன் தான் சொன்னதும் நம்ம சாமியார் மூஞ்சி போன போக்கு பார்க்கணுமே, அப்படியே சுருங்கி போச்சு. சார் என்னால் இருப்பாருங்க. உங்களுக்கு என்னங்க நான் தோணுது? என்ன ஆளுன்னு கரெக்டாக தெரியல, நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஜிம்மி, புலி, வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? என்னய்யா, அந்த போதை பாண்டி வீட்டுக்கு போனியாமே? சார் வெங்கட்டுக்கு ஃபோன் பண்ணப்போ எடுக்கலைங்க, அதனால தானுங்க என்னை நேராக போய் விசாரிச்சுட்டு வர சொன்னாருங்க. என்னாச்சு? விடிய காலையில் 4 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் போனாலும் இன்னும் வரலீங்களாமா? மூர்த்தி ஐயா, இப்போ நான் உங்ககிட்ட குட் மார்னிங் சொன்னா நீ என்ன செய்வ? குட் மார்னிங் சொல்லுவாங்க ஐயா. ஆனால் அந்த ஏஎஸ்பி இருக்கானே, நான் அவன்கிட்ட குட் மார்னிங் சொன்னா வேர் இஸ் த ரிப்போர்ட் எங்கேன்னு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி கேட்குறான். நாளைக்கு என்னை பார்த்தான் வை, அசிங்கமாக கேட்பான். என்ன பண்ணலாம்? ஐயா, நானும் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு தானுங்க இருக்கேன். அந்த டாக்டர் அம்மா தான் லேட் பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா. வா, நான் கேட்குறேன். டாக்டர் ஐயா வந்திருக்காங்க. ப்ரொவிஷனல் ரிப்போர்ட் தான் இப்போ ரெடி பண்ண முடியும். ஃபைனல் ரிப்போர்ட் டைம் ஆகும். ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ரேப், கேங் ரேப், 2-3 நாள் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் உதயகுமார் எதுவும் சொல்லல? சொன்னாருங்க, ஆனால் அவர் சொல்கிற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. மனசாட்சி
இது 198 மார்க் வாங்கினவாளுக்கு கிடைக்காத டாக்டர் சீட்டு கோட்டால 195 மார்க் வாங்கினதுங்களுக்கு கிடைக்கிறப்போ தூங்கிச்ச. அதை சொல்றியம்மா? 198 மார்க் எடுத்த பொண்ணு கூட என்னோட இடத்துல இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டா. ஐயா, டாக்டர் உதயகுமார் லைன்ல இருக்காரு. டாக்டர், உங்க அசிஸ்டன்ட் எழுதிருக்கிற ரிப்போர்ட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நிம்மதி இல்லாம பண்ணிரும் போல இருக்க. இந்த பொண்ணு எழுதின ரிப்போர்ட்டை மட்டும் ஏஎஸ்பி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, மலேரியா போய் உங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துடும். ஜனங்க டாக்டருங்களெல்லாம் தெய்வமா நினைச்சு கையெடுத்து கும்பிட்றாங்களேன்னு உங்க படத்துக்கு பூவை தொங்க விட்டு கையெடுத்து கும்பிட்டா நல்லாவா இருக்கும்? புரிஞ்சுக்கோங்க டாக்டர். இனி என் முன்னாடி டாக்டர் கொட்டு போடுவா. இனி எங்கெங்க சார்? குமரன் அவன் கூட்டாளிகளை பத்தின கம்ப்ளைண்ட் ஃபைல் கேட்டிருந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். ஓ, நம்ம ஸ்டேஷன்ல இத்தனை கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? அப்ப நான் சொன்ன மட்டும் தான் எந்த கேஸும் ஃபைல் பண்ண மாட்டாங்க போல. குமரன் கட்சியில வேற இருந்தானா? ஆமா சார், சாதி கட்சி இளைஞரணியில இருந்தான். 2 வருஷத்துல எல்லா இளவட்டங்க மத்தியிலும் அவனுக்கு நல்ல செல்வாக்கு, கட்சியிலையும் பெரிய ஆள் ஆயிட்டான். அப்புறம் எப்படி இத்தனை ஃபைலு? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலைன்னா அதிகாரிகளுக்கும் பிடிக்கூடாது சார். குணசேகரன் நம்ம ஸ்டேஷன்ல யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பணக்காரரு, அரசியல் செல்வாக்கு வேற. அப்ப எல்லாருக்கும் பிடிக்கத்தானே சார் செய்யும். உங்களுக்கு முந்தைய இருந்த ஏஎஸ்பிக்கு கூட அவர் நல்ல குளோஸ். மலைச்சாமிக்கு பேர்ல தான் சார் சாமி இருக்கு. புள்ளப்பூச்சி, நல்லது பண்ணவும் தெரியாது, கெட்டது பண்ணவும் தெரியாது. மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே நடப்பார் சார். நம்ம இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கு பாடியை வாங்கி எரிச்சிட்டு 2 பேரும் 4 மாசம் ஊரு விட்டு போயிருங்க. கேஸ் அடங்கட்ட நானே சொல்றேன் சார். எங்களை புதைக்கிறதா சார் பழக்கம். எரிக்கணும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. போறதுக்குள்ள போலீஸ்காரங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாருங்கடா. உன்னை எப்படியாவது மாட்ட வைக்கிறேன்னு போலீஸ்காரங்க காத்து கிடந்தானுங்க. நீ ஒளிஞ்சிருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு நீதான் அந்த கொலையை பண்ணு ஒன்றரை மேலையும் உங்க அப்பா மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணி விட்டாங்கடா குமரா. அதை புரிஞ்சு புள்ள பாவம்டா. நம்ம வீட்டு பிள்ளைங்க காணாம போனதுல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்கார வீட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான்டா. அவியலுக்கெல்லாம் நமக்கு இருக்கிறது உசுறுதான். நம்மளுக்கு வலிக்குது, அவியலுக்கு எப்படாண்டா புரியும்? இவ்வளவு நாளா நம்ம திருப்பி அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும்னு தடுக்க மட்டும்தான் செஞ்சோம். அதனாலதான் அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்கும்னு தெரியல. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். ராத்திரி வந்தாலே பயமா இருக்கு. ஏனுங்க சார், என்னாச்சு? எல்லாம் என் பொறப்ப பத்தி தான். எங்க ஆளுகள்ல இருந்து ஒருத்தன் மேல வர்றதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நான் போலீஸ் ஆனதும் நான் தான் அவங்களை காப்பாற்ற வந்த கருப்பு எம்ஜிஆர்னு எங்க ஆளுங்க நினைக்கிறாங்க. ஆனா ஸ்டேஷன்ல என்னை ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல சார். ஏனுங்க சார் அப்ப? அதானே உண்மை. நீ ஒண்ணு கவனிச்சிருக்கியா? இத்தனை நாள்ல இன்ஸ்பெக்டர் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பேரை சொல்லி கூட்டு பாத்திருக்கியா? ஏய் வா போ சார். ஆனா விஜய் சார் ஏப்பா என் மேல என்ன கோவம்னே தெரியல அவருக்கு. எப்ப பாரு என்னையவே தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி பாத்திருக்கியா? என்ன இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே ஆளுங்கன்றது உள்ளுக்குள்ள ஓடிட்டு தானே இருக்கும். அப்படிங்களா? சாரும் அவங்க ஆளுங்களா? ரொம்ப தெரியாத மாதிரியே. டேய் யாரா அவன்? எந்த வைக்கிற போலீஸ் வண்டி மேல கூட்டி வச்சிருந்தே? வெளியே வா, வெளியே வா.
ஸ்டேஷன்ல எல்லாரும் நீ தீவிரவாதி மாதிரி ஆயிட்டான்னு சொன்னப்போ கூட நான் நம்பலடா. ஆனா அப்படி கூட படிச்ச மேலே குண்டு வீசுற அளவுக்கு வந்துட்டீலடா. உன்னை வேற என்ன சொல்றா கூப்பிடுவாங்க? உசுறு எடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஜீப் மாத்திரம் எடுத்திருக்காது. டேய், இந்த துப்பாக்கி காட்டி தான் எங்க ஆளுங்களை மிரட்டி பொய் சாட்சி வாங்கினீங்களா? எங்க பிள்ளைகளை கொண்டவன நான் பாத்துக்கிறேன். எங்க ஆளுங்க வெளியே வரணும். இல்லைன்னா அடுத்த தடவை போலீஸ் ஸ்டேஷனை எரியிற நெருப்புக்கு எங்கூட படிச்சவன் யாரு, சொந்தக்காரன் யாருலாம் தெரியாது. நானும் வாசல் அந்த பிள்ளைங்க வேலை செஞ்ச இடத்துல போய் விசாரிச்சு வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு நெருப்பு குண்டு மாதிரி வந்து வண்டியில் விழுச்சுங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலீங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா இறங்கி ஓட்டமுங்க. இந்த யானையெல்லாம் விரட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க சணல் குண்டு, அந்த மாதிரிங்க. சன்னல் குண்டுன்னா பக்கத்துல தானே வீசி இருக்க முடியும் சார். யாரையும் பார்க்கலையா? இல்லைங்க சார். மொத்தம் எத்தனை பேரு? 6 பேருங்க. ஒருத்தர் முகத்தை கூட பார்க்க முடியலையா? எல்லாரும் மூஞ்சியை மூடி இருந்தாங்க சார். நாங்க இறங்கி துரத்தினோம். அவங்க இருட்டுக்குள்ள ஓடிட்டாங்க சார். ஏன் உங்ககிட்ட கன் இல்லையா? இல்லைங்க சார், இருந்ததுங்க சார். அவங்ககிட்டயும் துப்பாக்கி இருந்துச்சுங்க சார். அதாவது துப்பாக்கி வச்சிருந்த 6 பேரை நீங்க 2 பேரை துரத்துறதுனால திருப்பி சுடாம பயந்து ஓடி போயிட்டாங்க இல்லையா? சார், பெட்ரோல் பாம்பு வீசிருக்காங்க சார். இதுல சணல் குண்டுன்னு எழுதியிருக்கீங்க. இந்த ரிப்போர்ட் உங்க மனசாட்சிக்கு சரின்னு பட்டா தாராளமா சைன் பண்ணுங்க. நீங்க எந்த பக்கம் மலைச்சாமி? தெரியலீங்க சார். நீங்க எந்த பக்கம் சொல்றீங்களோ அந்த பக்கம் இருக்கணுங்க சார். குமரன் செத்து போன ஜெயாவோட அண்ணனுங்க. அந்த பிள்ளைங்களோட அப்பாங்களுக்கு எதிராக நம்ம டிபார்ட்மெண்ட் சாட்சி எழுதுவாங்க கோவத்துல இப்படி பண்ணிட்டான் சார். இந்த கேஸை ஒழுங்கா நடத்தலைன்னா ஸ்டேஷனே எரிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். சார், அவன் இவ்வளவு நாள் திருட்டு கொள்ளன்னு தெரிஞ்சிருந்தான் சார். இப்போ அடுத்த லெவலுக்கு போய் போலீஸ் இப்ப கொளுத்துறது கோலன்னு போயிட்டு இருக்கான். அவனுக்கு இப்படியே விட்டோன்னு வைங்கோ, நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டையே நார்த்தாக்கிடுவான் சார். இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சது என் தப்பு தான். இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க? வந்துருச்சு சார். ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஒரே ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். கான்ட்ராக்டர் குணசேகரன் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. குணசேகரனா? அவர் எதுக்கு சார் நாம விசாரிக்கிறது? நான் வரத்தானே சொன்னேன், விசாரிக்கணும்னு சொல்லவே இல்லையே. விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரியும் நினைக்கிறீங்களா? சார், உங்க நல்லதுக்காக சொல்றேன் சார். அவ ரொம்ப பெரிய இடம் சார். இதுங்களுக்காக போய் நீங்க ஏன் சார்? ஃபர்ஸ்ட் இந்த அதுங்க எதுங்க சொல்ற நிப்பாட்டுறீங்களா? அது என்ன இதுங்க? அவங்க என்ன ஆடா இல்ல மாடா இல்ல வேற கிரகத்துல வந்திருக்காங்களா? பாம்பு நாயெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல்? இதான் நான் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். சாரி சார். என் டேபிளுக்கு முன்னாடி குணசேகரனும் என் டேபிளுக்கு மேல ப்ராப்பரான ரிப்போர்ட் இருந்தா எழுத்து போடுறேன். சார், உங்க வில் விஷயம் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். வேணாம் சார். குணசேகரனை கேள்வி கேட்டா அப்புறம் உங்க மாமாக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும் சார். சார், அவ சாக்கடை சார். நாம ஏன் சார் அந்த சாக்கடையில் இறங்கணும்? சாக்கடையில் இறங்கினாதான் உண்மை கிடைக்கும்னா அதுல இறங்குற முதல் நானா தான் இருப்பேன். அவனுக்கு என்ன, அவன் போயிருவான். இங்க நீ நானும் தாண்டா கடந்து சாகணும். ஏண்டா அரசியல்வாதி நோன்ற அளவுக்கு உனக்கு திராணி வந்துருத்தா? அவன் நோண்டி நான் வெய். நான் கோயிலுக்குள்ள மணி அடிக்கவும் நீ வெளியே குப்பை பொறுக்கிறதுக்கு தாண்டா லாய்க்கு. வளர்ன இல்லாம கிட்ட போ, போய் அவனை நிறுத்து போ. நீங்க போய் சொல்லிட்டு தானே சார். சீனியர் ஆபீசர் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லைங்க? அது மாதிரி தானுங்க எனக்கும். எழுத்து பேசுறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுங்க. அது இருந்தா தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எப்போ போயிருப்பணுங்களே.
குமரனோட ஊருக்கு போங்க. சரிங்க. எங்க தாத்தா சொல்லுவாருங்க சார், இந்த சமுதாயம் நிறைய சட்டங்களும் அடுக்குங்களை வச்சு தான் நடந்துகிட்டு இருக்குன்னு. ராஜா, அவரு கீழே மந்திரி, அவரு கீழே தளபதி, சேவகன், அதை செய்ய அந்தந்த ஆளுங்க இருக்கணும். அப்பதான் எல்லாம் சரியா இருக்குன்னு எங்க தாத்தா சொல்லுவார் சார். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, கீழே இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ராஜா உருவாக்குனாங்களா, இல்ல ராஜா தனக்கு கீழே எல்லாரையும் உருவாக்கிட்டாரா? அத எங்க தாத்தா சொல்லிங்க. ஆனா இது உலக நீதிங்க. அதை மாத்திர அதிகாரம் மனுஷனுக்கு இல்லைங்க. எல்லாரும் சமன்னா யார் சார் ராஜாவா இருக்கிறது? எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது? எல்லாரும் சமன்னு நினைக்கிறவங்க தான். சார் ஊருக்காரங்களாம் வந்துட்டாங்க. ம். ஜெகநாதன், பாலு, பவுன்ராஜ், முத்தையன், இந்த 4 பேரும் பொண்ணுங்களோட அப்பாக்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. உங்களை விசாரிக்கணும். முன்னாடி வாங்க. அவனுங்கெல்லாம் 2 நாளா ஊருக்குள்ளே இல்லைங்க. எங்க போனானுங்கன்னே தெரியல. குமரன் எங்க இருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? போலீஸ் ஜீப்பை எரிச்சிருக்கான். யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். சார், அவன் ஊர்ல இருந்தாலே உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் தங்குவான். அங்க போய் பாருங்க. சார், இவங்க இப்படி தானுங்க சார், புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீங்க ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறீங்க? பேசாம சாரி சார், மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? குமரனை தேடிட்டு வந்திருக்கிறாங்க. குமரன் ஒன்றும் கிரிமினல் இல்லைங்க சார். ராஜ், அவன் மேல ஏற்கனவே 13 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது கஞ்சா வித்திருக்கான், மினி பஸ் கண்டக்டர் போட்டு அடிச்சிருக்கான், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பாம் த்ரெட் கொடுத்துருக்கான், மினிஸ்டரோட மீட்டிங்ல பூந்து வயலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான். ஏன் போன வாரம் அந்த வால் மேட்டர்ல கூட உங்க ஆளுகளை ஏத்திட்டு போனதுக்கே பஸ்ஸை டெய்லியும் கழுவணும்னு அந்த கண்டக்டர் சொன்னான். படிக்கிறப்போ கஞ்சா வித்த பசங்களை இவ தட்டி கேட்டான். ஆனா கஞ்சா வித்த கேஸ் இவன் மேல. அமைச்சர் ஊருக்கு எதுவுமே பண்ணலின்னு போராட்டம் பண்ணுனா, கலவரம் பண்ணான்னு அரெஸ்ட் பண்ணிட்டான். கலெக்டர் ஆபீஸ்ல பாம் த்ரெட் பண்ணினவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு எங்க கல்யாணத்தன்னைக்கு எங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அடிச்சு இழுத்துட்டு போய் 1 மாசம் கழிச்சு தான் அங்க விட்டாங்க. அப்ப நேத்து போலீஸ் ஜீப் மேல பெட்ரோல் கொண்ட வீசி 2 பேரை கொல்ல பார்த்தது என்ன புனிதமா? 2 உசுறு போனதுக்காக தான் சார் இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த உசுறு எடுக்கிறது எங்க நோக்கம் இல்லைங்க. உயிர் எடுக்கிறது நோக்கம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த அட்டாக்? சொல்றத கேட்கலன்னா கேட்கற மாதிரி தான் சார் சொல்லணும். இங்க யாருமே சட்டத்தை ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா ஆளுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கீங்கல்ல. அம்பேத்கருக்கு அப்புறம் குமர பெருசா மதிக்கிறது சட்டத்தை தானுங்க சார். நீங்க சட்டப்படி எங்கள் நியாயத்தை வாங்கி கொடுங்க. நீங்க தேடவே வேண்டாங்க, அவனே வந்து உங்க முன்னாடி சரண்டர் ஆயிடுவான். நாங்க சத்யா ஏற்கனவே தேட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க குமரனை வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. தேடுற யாருக்காவது சத்யா எப்படி இருப்பாள்னு தெரியுங்களா சார்? போலீஸ் கிட்ட சத்யா போட்டோ கூட இல்லை. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. வாங்கண்ணா. கடைசியா எப்பமா கால் பண்ணா? நான் தானுங்கண்ணா ஃபோன் பண்ணேன். 4 மணிக்கு போனவர் 7 மணி வரைக்கும் வரலின்னு நான் தானுங்கண்ணா பண்ணேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுங்க. குணசேகரன் வெங்கட்டுக்கு எப்படி தெரியும்? என்னன்னு வச்சுக்குவாரு, அவ்வளவுதானுங்க.
சரிம்மா, பயப்படாத. எதுனாலும் கால் பண்ணு. சரிங்கண்ணா. தேவேந்திரன் போட்ட இடத்துல போடாதீங்க, இங்கேயும் போடுங்க, அப்பதான் சேர்த்தியால முடியும். சார் வாசன், இமீடியட்டாக வெங்கட் வீட்டுக்கு ஒரு சென்ட்ரி டியூட்டி போடுங்க. ஓகேங்க சார். ஒயின் ஷாப்பு, பார்லலாம் இன்ஃபார்மர்ஸ் டியூட்டி போடுங்க. வெங்கட்டோட நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. அர்ச்சனாவோட ஃபோனையும் டேப் பண்ணுங்க. ஓகே சார். விலாலன் சார், அம்பேத்கர் சிலை ஏன் கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க? சார், இது வேற சாதிக்காரங்க நிறைய இருக்கிற இடமுங்க. கலவரம் வந்தா சிலையை உடைச்சு போடுவானுங்க, அதனாலதான் கூண்டுல வச்சிருக்காங்க. பெரியார் சிலையும் கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அவர் தான் சாதியே இல்லைங்கிறாரு, அதனாலதான் அவரையும் கூண்டுல வச்சிருக்காங்க. சார், ஜெயா சுகந்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்றது நீங்க தானே? ஆமாங்க. ரிப்போர்ட்டை சீனியர் டாக்டர் வந்ததும் வாங்கிக்க. நான் லீவ்ல போறேன். ரேப்பா? ஆமா, கேங் ரேப். 2-3 நாள் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை தெரிஞ்சு என்னங்க ஆக போகுது? ஆகும். நீங்க லீவ் போடாம தைரியமா நின்று சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ரெடியான உடனே என்கிட்ட கொடுங்க. அந்த பொண்ணுங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் பத்திரமா வைங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு டெஸ்ட் பண்ண வேண்டி வரும். டாக்டர் அனிதா, பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன். ஏனுங்க சார், அவங்க குளிச்சா அழுக்காகாத தண்ணி நாங்க குடிச்சா அழுக்காயிருங்களா சார்? அழுக்குக்கு தீட்டுக்கு வித்தியாசம் இல்லை. எங்க வீட்டு கிணத்துல இருந்து உனக்கு ஒரு வாய் தண்ணி குடிச்சதுக்கே இவ்வளவு திமிரா? சுந்தரம் சார், என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், ஒரு கிணத்து பிரச்சனை சார். நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே. அது என்ன இந்த கிணறு இஷ்யூ? சார், மேல் ஜாதிகாரங்க தெருவில் இருக்க கிணத்துல காலனி பசங்க குடிக்க தண்ணி எடுத்துட்டாங்க. ஏன் அந்த கிணத்துல அவங்க குடிக்கூடாதா? குடிக்கூடாங்க சார். தீட்டு. தீட்டுன்னா? தீட்டுனா சார், அது தீட்டுனா தீட்டு தானுங்க சார். அதாங்க, தீட்டுனா என்ன? ஐயா, அந்த பசங்க தண்ணி குடிச்சாங்கல்லங்க, அதானுங்க தீட்டு. அட இருங்க சார், சாமிக்கு பாவம் செஞ்ச மாதிரிங்க. சார். அந்த கிணத்துல நீங்க குடிக்கலாமா? நான் குடிக்கலாங்க சார், நான் பிசி கம்ப்ளைண்ட். நீங்க? நான் குடிக்கூடாங்க சார். அப்போ நீங்களும் அந்த பசங்களும் ஒண்ணு இல்லைங்க சார். எங்க ஆளுங்கள்லயே நாங்க மேல, அவங்க எங்களுக்கும் கீழேங்க சார். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய பிரிவு இருக்குங்க சார். நீங்க? எம்பிசிங்க. எம்பிசியா? நீ எப்படி எம்பிசி ஆன? அதான் உங்க ஆளுங்க ஏற்கனவே ரிசர்வேஷன் வேணும்னு எம்பிசி ஆகிறக்கே ஒத்துக்கல. அதான் பாதி பேர் ஒத்துக்கிட்டாங்களாங்க. நான் வேணா சர்டிஃபிகேட் காட்டுறேனுங்க. நீங்க எம்பிசியா? ஆமாங்க. நான் எஃப்சிங்க சார். சுந்தரம்? சுந்தரம் சார் எஃப்சி தானுங்க சார். அப்போ நீங்களும் சுந்தரமும் சேம்? இல்லைங்க சார், நான் வந்து சைவ வெள்ளாளருங்க சார். சுந்தரம் சார் பிராமினுங்க. அவர் தான் நம்ம எல்லாத்துக்கும் டாப். வாசன், நீங்க வேற. சாரு இன்ஸ்பெக்டருக்கு மேல, அவரு ஐயங்கார்ல. அடக்கு இருக்கா, அம்மா ஜாதி பையனுக்கு வருமா? நீ வேற. அப்படி பார்த்தா ஐயா நம்ம மதமே இல்லைங்க. அவ எப்ப கிறிஸ்டின்னு? ஏங்க, இந்தியாக்குள்ள ஏதுங்க கிறிஸ்டின்னு? நம்ம ஆளுக்குள்ள யாராவது ஒருத்தர் மாறி இருப்பாங்க. எனத்தையாவது பேசுறது. நான் பேசலைங்க சார், ஸ்டேஷன்ல எல்லாரும் பேசுறேன். What the f*** is happening here, man? Yes, sir. Okay, sir. சார் சாரி சார், கூட்டு வந்துடுறாங்க. ஏனுங்க மலைச்சாமி சார், எங்க போறீங்க விறுவிறுன்னு? சார் தான் வேகமா போய் வேலையை பார்க்க சொன்னாருங்களே. எப்பங்க? அதான் வாட்ஸ்அப்.
ஐயோ அதுக்கு அது அர்த்தம் இல்லைங்க, வாங்க நீங்க. என்னை மூட்டி கொடுத்தோம்ல இருக்குது. மொத்தம் 3 பேருன்னா 2 பேரை மட்டும் ஏன் கொல்லணும்? இறந்து போன இந்த குழந்தைங்களோட வீடு இங்க இருந்து எவ்வளவு தூரம்? வடக்கால 2 கிலோமீட்டர். அவங்க வேலை செஞ்ச செங்கல் சோலை இந்த பக்கம் 5 கிலோமீட்டருங்க சார். வாசன் சார், சத்யாவோட போட்டோ ஒரு காப்பி எடுத்து நம்ம சர்க்கிள் கீழே வர எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சு சர்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சத்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் 2 நாள்ல கண்டுபிடிச்சே ஆகும். சரி. ஓகே சார். இது சத்யா இல்லைங்க சார். அப்புறம் விஜய், நாளைக்கு ஆபீஸ் வந்திருக்கேன், ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே சார். லட்சுமி சார், காலைல எஸ்பி வர சொல்லியிருக்காரு, நீங்க சர்ச்சை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். இந்த போலீஸும் கவர்மெண்ட் எடுத்து நாம என்ன பண்ண முடியும்? போலீஸையும் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒன்று எதுவும் செய்ய சொல்லல, எதையும் செய்யாம ஒன்ற எதிர்ப்பை காட்டுன்னு தான் சொல்றேன். சரி சாமி, இனிமே நீ சொல்ற வரைக்கும் நாங்க சீமாத்தா கையில தொட மாட்டோம். குமரா, நானும் என்ற வீட்டுக்காரியும் ட்ரைனேஜ் குழுக்குள்ள காலை வைக்க மாட்டோம். சரி குமரா, இனிமே நீ சொல்ற வரைக்கும் ஊருக்குள்ள குப்பையில போக மாட்டோம். எங்க ஸ்கூல்ல எங்க சாருக்கு நான் தான் டிஃபன் பாக்ஸ் பாத்ரூம் எல்லாம் கழுவேன். இனி குமரன் சொல்ற வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். இனி அவங்க மலத்தை அவங்களே அல்லட்டும், அப்பதான் மலத்துக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம் தெரியும். பழச்சாமி சார், சார் புரிஞ்சு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சத்யாவோட செருப்பு ரோஸ் கலர் தான் சார் சொல்லியிருந்தாங்க. சார், இது குளமா தானே இருந்தது, பண்ணி எல்லாம் மேஞ்சு இப்படி ஆயிடுச்சு. அந்த பக்கம் ஏதாவது ஊர் இருக்கா? இல்லைங்க சார், இதுக்கப்புறம் 10-14 கிலோமீட்டருக்கு வெறும் காடு தானுங்க இருக்கு. அந்த காட்டுக்கு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? அந்த பக்கம் போறதுன்னா தண்ணிக்குள்ள இறங்கி தானுங்க போகணும், வேற வழி இல்லைங்க சார். சத்யா இது வழியா போயிருக்கவே முடியாதுங்க, பூரா ஒரே கருவேல முள்ளுங்க, காலில் செருப்பு இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க. முடியாதுன்னா துரத்திட்டு போக முடியாதா, இல்ல தப்பிச்சு போக முடியாதா? சார், ஒரே குற்றமேடா இருக்கு. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? உள்ள இறங்கி கிளீன் பண்றதுக்கு ஆளுகளை கூப்பிட்டா எவனும் வரமாட்டானுங்க. நீங்க எப்படி போலீஸ் ஆனீங்க? ட்ரைனேஜ்குள்ள ஆள் இறங்கி கிளீன் பண்றது சட்டப்படி குற்றம்னு சட்டம் போட்டு 7 வருஷம் ஆச்சு, தெரியுமா தெரியாதா? வாசன் சார், முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ட்ரைனேஜ் கிளீன் பண்ண மெஷின் அனுப்ப சொல்லுங்க. ஓகே சார். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார், எஸ்பி வந்திருக்கார் சார். என் காலை கூட எடுக்க நேரம் இல்லாம அந்த பொண்ணை தேடிட்டு இருந்த போல. இது எவ்வளவு சென்சிட்டிவ் கேஸ் தெரியுமா? இது தெரியாம ஓம்பாட்டுக்கு ஊர்ல இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்க.
லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண பார்க்குறியா? இவரோட உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ? சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை விட்டுட்டு அந்த எஸ்ஐ மலைச்சாம்பியோட சுற்றிட்டு இருக்க. இந்த மாதிரி கேஸை டீல் பண்ணுறதுக்கெல்லாம் உன்னோட ஐபிஎஸ் மூலையை விட இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். உன்னோட ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா இவர் சொல்றதை கேட்டு இந்த கேஸ் இன்னைக்கே முடிக்கணும். புரியுதா? டிலே பண்ணாதீங்க. ஃபைலை க்ளோஸ் பண்ணலாமா சார்? Hi. வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கே. Are you still sleeping? Haven't slept a wink in 3 days. What happened? அதித்தி, உன்கிட்ட 30 ரூபா இருந்தா என்ன பண்ணுவ? அம்மா பசிக்குதுமா, ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. நீ நல்லா இருந்தீங்க. What happened, Vijay? இங்க ஒரு 30 ரூபாய்க்காக 2 குழந்தைங்க ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு என்ன ஆனானே தெரியல. இந்தியாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. இதான் அதித்தி, இதெல்லாம் சாதாரணம்னு எடுத்துக்கிற அந்த எண்ணம் தான் இங்க எல்லாத்தையுமே சாதாரணமாக்கிடுச்சு. பேக் இன் யூரோப், தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து தாஜ்மஹால் வரைக்கும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பேன். as if it was my dad's. அவனுங்களும் அம்பேத்கர், அப்துல் கலாம், ஏஆர் ரஹ்மான், சச்சின்லாம் ஏதோ என் சொந்தக்காரங்க மாதிரி பெருமையா பேசுவாங்க. இந்தியன்னு சொல்றதுக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. Aren't you proud now? Of course, yeah. அதான் வலிக்குது. அணுகுண்டை விட மோசமா தொடமாட்டேன், விடமாட்டேன், உரிமையை தரமாட்டேன்னு நாட்டுக்குள்ள ஒரு போரே நடக்குது. நான் ஒரு பக்கம் அந்த பொண்ணை தேடி போயிட்டு இருந்தா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நான் யாரு, நான் என்ன ஜாதின்னு தேடிட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான் அதித்தி நம்மலாம் இந்தியன்ஸ். ஆனா இங்க நீங்க என்ன ஆளுங்க, நாங்க என்ன ஆளுங்கன்னு. அதை விட பெரிய கொடுமை, சட்டத்தை எழுதின அம்பேத்கரையே பாதி பேர் இங்க ஏதோ ஜாதி சங்க தலைவர் மாதிரி பாக்குறானுங்க. ரொம்ப தப்பா இருக்கு அதித்தி, மாத்தியே ஆகணும். மாத்தலாம் முடியாது. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ண கூடாது. அப்ப அதை அப்படியே விட்டலாம்னு சொல்றீங்களா? என்ன மாதிரி பேசுறீங்க? விட்டுருவ நான் சொன்னேன், வெச்சி கமக்கமா செய்வேன் தானே சொல்றேன். ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் தானே இருக்கு, அவன் கையில என்ன இருக்கு? சட்டம் இருக்கு, சாட்சி வேணுமே. உன்கிட்ட இருக்கிற எந்த சாட்சிக்குமே உயிர் இல்லை. சாட்சி மட்டும் இல்ல, இந்த கேஸோட மூச்சே சத்தியாதான். இறந்து போன 2 உயிருக்காக அது கண்டிப்பா துடிச்சிட்டு இருக்கும். சார், பாலாஜி சத்யா கூட படிச்ச பையனுங்க.
சத்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமாங்க சார். சத்யாவை கடைசி எப்போ பார்த்த? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சார். அவங்க போகிறப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி யாராவது போனாங்களா? இல்லைங்க சார், ரோடே காலியாக தானுங்க சார் கிடந்தது. சார், அன்னைக்கு தூரத்தில் ஒரு மஞ்சள் கலர் பஸ் போச்சுங்க சார். சார் இந்த ரூட்டில் பஸ்ஸு போகிறதுலாம் ரொம்ப ரேருங்க. அவனை தான் சின்ன பையன் லாரியை பார்த்துட்டு பாசுங்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம். ஹலோ. சரி ஓகே சார். விடியால் 4 மணிக்கு வெங்கட்டுக்கு சுரேஷ்னு ஒரு மெக்கானிக் ஃபோன் பண்ணியிருக்கானுங்க. அவனை வர சொல்லுங்க. ஓகேங்க சார். அதான் க்ளீன் பண்ண மெஷின் வந்துருச்சுல்ல, நீங்களாம் எதை பண்ணிட்டு இருக்கீங்க? சார் வண்டியவே நம்ம ஆளுங்க வச்சு தான் சார் எடுத்துட்டு வந்தனுங்க. இந்த வண்டியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குமரன் சொன்னதுனால யாருமே வேலைக்கு வரமாட்டேன்றாங்க. மலைச்சாமி சார், நம்ம சர்க்கிள் கீழே இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ஸில் மொத்தம் எத்தனை பீசஸ் இருப்பாங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்க சார். நாளைக்கு காலைல 6 மணிக்கு எல்லாரையும் வர சொல்லுங்க. சார், நம்ம ஸ்டேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க வேணுமா சார்? சத்யாவை தேட வர சொன்னாங்க. ஓ ஓகேங்க சார், ஓகேங்க சார். நாளைக்கு அந்த ஸ்வாம்பையும் சார் ஸ்வாம்பை சுற்றி உள்ள ஏரியாவையும் இன்ச் பை இன்ச்சாக சர்ச் பண்ணணும். ஓகே சார். சார், ஒயின் ஷாப் முன்னாடி பிரச்சனைங்க சார். இவங்க அப்பா இருந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டும்போது கூடவே ஜாதி பேர் சேர்த்து போட்டிருக்காருங்க. அதை பார்த்துட்டு அவர் கண்ணீர் அஞ்சலி உங்கள் அப்பனுக்கா இல்லை உங்கள் ஜாதிக்கான்னு கேட்டிருக்காருங்க. அதனால வந்த பிரச்சனைங்க சார். சார், குணசேகரன் வந்திருக்கார் சார். சார், நீங்கள் போயிடுவீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. ஆனால் நாங்கள் இங்கே தான் சார் இருக்கணும். இந்த கேஸ்லெல்லாம் அவரை விசாரிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கிற எங்களை கொண்டுருவாங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். சார், மினிஸ்டர் உங்கள் நம்பர் வாங்கினார். எப்போ வேணால் கூப்பிடுவார் சார். சார், எதுக்கு அந்த பொண்ணுங்களை அடிச்ச? சம்பளம் ஜாஸ்தி கேட்டதுக்கு. 30 ரூபா ஜாஸ்தியாக கேட்டதுக்கா? ஜாஸ்தி கேட்டதுக்கு. அப்போ ஜாஸ்தி கேட்டா அடிப்பியா? முதல்ல முடியாதுதான் சார் சொன்னேன். பொட்டா கழுதிங்க வேலையை விட்டு போகிறேன்னு என்னைய மிரட்டி திரிகிறாளுங்க. இதில் அத்தனை பேரையும் தூண்டி விடுறாளுங்க சார். அவங்கள அவங்கவுங்க இடத்துல வைக்கணுங்க சார். அவங்க இடம்னா நாம அவங்களுக்கு கொடுத்துருக்க இடம் தான் சார். அவங்களுக்கான இடத்த ஒழுங்காக கொடுத்துருந்தா அவங்க ஏன் ஊருக்கு வெளில, தெருவுக்கு வெளில, வீட்டுக்கு வெளிலன்னு நிற்க போகிறாங்க? இருந்துட்டு போடுங்க சார். முதலாளிக்கு தொழிலாளிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. திரும்பவும் சொல்கிறேனுங்க சார், அவங்கவுங்க வேலையை செய்யணுங்க சார். அவங்களுக்குன்னு இருக்கிற இடத்துல இருக்கணும் சார். அப்போ தானுங்க சார் சமுதாயத்தில் ஒரு பேலன்ஸ் இருக்கும். அதை விட்டுட்டு சரிக்கு சமமாக உட்கார வச்சோன்னு வைங்க, உங்கள் ஸ்டேஷன் மாதிரி நம்ம சமுதாயமும் நாரிடும். ஐபிசி 302, 376, 366, 366A, SC/ST ஆக்ட், போக்சோ இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அவர் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ சொல்லு, உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க சார். இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட் மேலே போட போகிற செக்ஷன்ஸ் இப்போ நான் சொன்னால சட்டம், அதுக்கெல்லாம் தொழிலாளி முதலாளி எந்த வித்தியாசமும் தெரியாது. இப்போ சொல்லு, 16ஆம் தேதி எங்கே இருந்த? வீட்டில் தான் சார். 16, 17, 18 வீட்டில் தான் சார் இருந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருந்தாங்க?
எனக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். நீங்கள் யாரை கேட்குறீங்க? உள்ள இருக்கிற குணசேகரனோட டிஎன்ஏ சாம்பிளை டெஸ்ட் பண்ணணும். இல்லைங்க சார், அந்த பொண்ணுங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகும்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை மாற்றி வச்சுட்டாங்க சார். குணசேகரனோட டிஎன்ஏ சாம்பிளை டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும்ல சுந்தரம், அப்போதானே குணசேகரனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அண்ணா நம்பர் கிட்ட சொல்ல முடியும். வேணா கையோட நீங்களே போய் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்துருங்களேன். அவங்க சொல்ற பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல சார். உங்கள் கூட இருக்கவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா சார்? ஓகே சார். இவர் தானுங்க சார். இனிமே நீங்கள் எடுக்கிற சாம்பிள்ஸ் எல்லாமே ரெண்டாக எடுங்க. ஒன்று அவர் கூட போய் டெஸ்ட் பண்ணுங்க, இன்னொன்று எங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே சார். ஆனந்தி, டின்னர் ரெடியாமா? ஆனந்தி, 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 திருப்பதி, திருப்பதி சார். ஆனந்தி எங்க சார்? ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் போச்சு சார். ஃபோன் பண்ணுங்க. பண்ண சார், ஆனால் எடுக்கல. வந்தோன்னு சொல்லிருக்க வேண்டியதானே சார்? வந்துருவான்னு நினைச்சேன் சார். எப்படிங்க வருவா? இந்த ஊர்ல தான் இப்ப என்னென்னமோ நடக்குது. முதல்ல நடராஜுக்கு ஃபோன் போடுங்க. வில்லாலன் வண்டி எடுங்க. சார் நீங்க சார், நான் போறேன். வாங்க வில்லாலன். சரி. எங்க போயிருந்தீங்க? ஹால் டிக்கெட்டுக்காக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போயிருந்தோங்க சார். அதுக்காக ஒரு போன் பண்ணி சொல்றதுக்கு என்ன? சார் எவ்வளவு பதறி போயிட்டார் தெரியுமா? சார் மெக்கானிக் சுரேஷுங்க சார். வெங்கட்டுக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? சார் ஒரு பைக் ரிப்பேர்னு கொடுத்துருந்தாங்க, இன்னும் காசு தரலீங்களா? அதை கேட்கலாங்க தாங்க சார். அதுக்குன்னு விடிய காலம் 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவியா? சார் வெளியில் 5 மணிக்கு எங்கள் அப்பா அம்மா கோவில் போகணும் சார். அவங்க கிட்ட சுத்தமாக கையில் காசு இல்லைங்க சார். வெங்கட் முன்னத்தாள் ராத்திரியே தரேன்னு சொன்னாருங்க, அதுக்கு தானே சார் ஃபோன் பண்ணேன். விசாரிச்சாருங்க, அவர் சொல்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கோயிலுக்கு தான் சார் போயிருந்தாங்க. சரி. சரிங்க சார். வெங்கட் பத்தி ஏதாவது லீட் கிடைச்சதா? இல்லைங்க சார், இன்னும் அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தானுங்க இருக்குது. நான் அவளை சொல்லி யாரும் வரல சார். இது பண்ணி எல்லாம் மேற இறங்குறதுனால இறங்க சங்கடப்பட்டு யாருமே வரமாட்டாங்க சார். எங்க ஆளுங்க தான் இறங்குவாங்க, ஆனா அவங்களும் இப்போ குமரம் வந்து சொல்லுங்க சார். சார் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காரு சார். வர சொன்னீங்களாமே சார்? நீங்க ஷெட்யூல் காஸ்டா? இல்லைங்க சார். என்ன செய்யணுங்க சார்? அலச்சாமி சார். வசன், இங்க இருக்கிற ஆள்லாம் பத்தாது, எனக்கு குமரனை பார்க்கணும். சார் அவனெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க சார். பத்தாவதுக்கு அவன் எங்க இருக்கானே தெரியலீங்களே சார். குறிஞ்சிக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். இந்த ஸ்கூல்ல என் சீமார் படாத இடமே இல்லைங்க சார். இங்க தானுங்க ஒரு 10-15 வருஷமா கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஹலோ. விஜய், அந்த பொண்ணுங்க உடம்புல இருந்து எடுத்த டிஎன்ஏவும் தட்கை குணசேகரன் அவரோட டிஎன்ஏவும் ஒத்து போகுது. அது போக இன்னும் 3 சாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே.
எனக்கு அந்த ரிப்போர்ட்டை மெயில் அனுப்பு. ஷோர், I'll do that. ஓகே சார் ஹார்ட் காப்பி நான் ரிசீவ் பண்ணிட்டேனுங்க. இதை சாருக்கு ஒரு மெயில் பண்ணிடுங்க. Yeah, I'll do that. தீண்டாமை ஒரு பாவச் செயல். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். இப்படி பொய் பொய்யா சொல்லிக் கொடுத்தா பள்ளிக்கூடமே இடிஞ்சு போய் கிடக்கு இல்ல சார்? வர சொன்னீங்களா? ஊர்க்காரங்களை கூட அனுப்பிச்சு குமரன். சத்யாவை கண்டுபிடிக்க எனக்கு உன் ஹெல்ப் தேவை. தேவையில்லாம சத்யாவை எதுக்குங்க சார் தேடிக்கிட்டு? அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா தான் இல்ல, அக்கா இருக்கிறாள். இந்த பிள்ளை எப்படி சொல்ல போடுங்க, கேஸ் முடிஞ்சு போயிடும். சார் ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் இவன் ரொம்ப கெட்டிக்காரனுங்க சார். தானுங்க கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க். இவன் 90 மார்க் கீழே எடுத்தான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ நல்ல பையனாக இருந்தானுங்க. அந்த நல்ல பையனுக்கு பெண்ணாகி போச்சு. கூட படித்த மேலே குண்டு போடுற அளவுக்கு நெகட்டிவாக தொலைஞ்சிட்டேன். ஊர்ல எங்கெங்க கொள்ள நடந்தாலும் எந்த தப்பும் பண்ணாதவனை பிடிச்சிட்டு போய் ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு ஊர்ல இருக்க அத்தனை கேஸையும் உன்ற தலைமையில போட்டா நீ ஆக மாட்ட? நெகட்டிவ். வழியில கத்துனா கூட ஏன் கத்துனு தான் கேட்பானுங்களே தவிர அடிக்கிறவனை எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. அதுக்கு தானே குமரன் ஜாதிக்கு ஒரு கட்சின்னு வந்துச்சு. நானும் அப்படிதானுங்க சார் நம்பினேன். எங்க வழியை தீக்க தான் கட்சின்னு நினைச்சனுங்க. ஆனா எங்க வழியை வச்சுதான் கட்சி நடக்குதுன்னு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. எங்க சனத்தை ஒடுக்கிறத மற்ற ஆளுங்க அதிகாரமா பாக்குறாங்க, அதே எங்க ஆளுங்க அரசியலா பாக்குறாங்க. எங்க சனத்துல இருந்து ஒசரத்துக்கு போன நிறைய பேரு எங்களை அடிக்கிறவங்களுக்கு செருப்பா மாதிரி எங்களை மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, உன்னை யாரும் போராட வேணான்னு சொல்ல, போராடுறதுக்கு நிறைய அமைதியான வழிகள் இருக்குன்னு தான் சொல்றோம். என்ன உண்ணாவிரதத்துக்கு சொல்றீங்களா? எங்களோட 2000 வருஷம் பட்னி புரியாதவங்களுக்கு எங்களோட உண்ணாவிரதம் மட்டும் புரிஞ்சிட போதோ? சும்மா 2000 வருஷம் நான் அதே பிடிச்சி தொங்காத. கடைசி 50-60 வருஷம் எவ்வளவு மாறி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்? என்ற ஐயன் ஹெட் மாஸ்டரா வேலை செஞ்ச அதே ஸ்கூல்ல தானுங்க சாரோட ஐயன் கூட்டுறவரை வேலை செஞ்சாரு. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒரே லெவல்ல ஒன்னா வேலை செய்யறோம் சாமம்மா. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. குமரா, வலிங்கிறது எல்லா சாதியிலும் தான் இருக்குது. எல்லா சாதியிலையும் வலி இருக்குது. ஆனா சாதி பார்க்கறதுனால வர்ற வலி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எங்க சனத்துல இருந்து ஒரு புள்ள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சமைக்க போச்சு. மறுநாளே துரத்தி விட்டாங்க. அந்த புள்ள சமைச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக 150 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை குப்பையில கொட்டினாங்க. அதை ஏத்து கேட்ட பசங்களை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. எங்க வேற சாதிக்கார பசங்களை அப்படி பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். குமரன், உன் வழியை நான் அனுபவிக்கலைன்னாலும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்காக அடி அடக்குமுறைக்கு வன்முறைன்னு போனால் வழி பிறக்காது, வழி மட்டும்தான் பிறக்கும். சட்டத்தால் வர தீர்வு தான் நிரந்தரம். அதைத்தான் அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு. சார், நாங்கள் சட்டமாக பேசினாலே சட்டமாக பேசுகிற அப்படின்னு கேட்குற இடத்துல நாங்கள் பேசுகிற சட்டமெல்லாம் ஏமாத்துறோங்க சார். நீங்கள் சொன்ன அதே அம்பேத்கர் தானுங்க சார். சட்டத்தை வச்சு தப்பு பண்ணா அந்த சட்டத்தை கொளுத்துவேன்னு சொன்னார். ஆனால் இப்போ நான் சட்டத்தை வச்சு தப்பு பண்ணா அந்த சட்டத்தையும் கொளுத்துவேன். அதுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறவனையும் சேர்த்து கொளுத்துவேன். தப்பு பண்ணுறவனுக்கு ஒன்றை மாதிரி என்ன மாதிரி தனி மனுஷன் மேலேயோ இல்லை ஒரு இயக்கத்து மேலேயோ வர பயம் நிரந்தர தீர்வு கிடையாது. சட்டம்தான் ஒரே நிரந்தர தீர்வு. ஏனுங்க சார், நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவையாவது எங்களை அடிக்கிற மட்டும் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்லை நீங்கள் கேட்டுதான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்களா?
குமரா, அம்பிட்டு பேரையும் கேள்வி கேட்டு கடைசியா தான் உங்கள்கிட்ட வந்திருக்காரு. நம்ம பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்காக ஒத்த ஆளா போராடிக்கிட்டு இருக்காரு. சாருக்கு இப்போதைக்கு உன் உதவி தேவை, புரிஞ்சுக்க. இந்த ரவுடியோட சப்போர்ட்டு போலீஸ்க்கு எதுக்கு? செத்து போன 2 உயிருக்கு நியாயம் கிடைக்க நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வெறும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் தான். அதுக்கு எந்த உயிரும் கிடையாது. அதுக்கு எப்போ வேணா என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. வண்டியெல்லாம் ரெடி பண்ணு. மலச்சாமி சார். குணசேகரன் அரெஸ்ட் பண்ண டீம் ரெடியா? சார் ரெடி சார். சார் சார் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கப்படாது. கேஸ் தான் சிபிஐக்கு மாற போகிறதுன்னு பேசிக்கிறாளே, நாம் எதுக்கு குணசேகரன் அரெஸ்ட் பண்ணணும்? யார் சொன்னா? ஸ்டேஷனில் ஒரு ரூமர் சார். சுந்தரம், ஆஸ் அ வெல்விஷராக ஒன்று சொல்லாமா? ரூமர்ஸை பரப்புறதை விட நம்புறது தான் ரொம்ப டேஞ்சர். நம்பாதீங்க. சார் குணசேகர ஸ்கூல் பக்கத்தில் தான். சார், அன்னைக்கு தூரத்தில் ஒரு மஞ்சள் கலர் பஸ் போச்சுங்க சார். வாசன் சார், டாக்டர் கார்டு கூப்பிடுங்க. ஓகே சார். இதை திறந்து விடுங்க. சார் இது குடோனுங்க, வெறும் குப்பை மட்டும் தானுங்க இருக்கு. பரவாயில்ல, திறந்து விடுங்க. சார் இந்த சாய் மட்டும் எங்கிட்ட இல்லைங்க, ஓனர்ட்ட தானுங்க இருக்கு. யோ, என்ன குடோன்னு சொன்னா இவ்வளவு சுத்தமா இருக்கு? சார் நான் வேலைக்கு சேர்ந்து 2 வருஷத்துல இவ்வளவு சுத்தமா இருக்கிறத இன்னைக்கு தானுங்க பாக்குறேன். சார் இப்பதான் க்ளீன் பண்ணிருக்காங்களாட்ட இருக்கு.
வாசன் சார், இந்த முடிய டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அமிச்சு அந்த பொண்ணுங்களோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க சார். ஃபாரன்சிக்ஸ் வர சொல்லுங்க. சார் யார் அவங்களெல்லாம் வர சொன்னது? நான் தானுங்க ஐயா. ஏஎஸ்பி ஐயா தானுங்க சொல்ல சொன்னார். ஏன் என்கிட்ட சொல்லல? சீனியர் ஆஃபீஸர் எதை சொன்னாலும் ஏன்னு கேட்காம செய்யணும்னு நீங்க தானுங்க சொன்னீங்க. சார், என்ன பதில் சொல்லலாம்னு ஒரு வாரமா யோசிச்சீங்களா? உங்களுக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு 10 செகண்ட் போதும். உண்மையை சொல்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. என்ன உண்மைங்க சார் அது? பொள்ளாச்சி சுதந்திரபாளையத்தைச் சேர்ந்த இரு சிறுமிகள் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வந்த வழக்கில் திடீர் திருப்பமாக இரு சிறுமிகளும் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஒரு சிறுமியின் நிலை என்ன ஆனதென்றே தெரியவில்லை எனவும் பொள்ளாச்சி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விஜயராகவன் ஐபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சாச்சா சார்? எங்களுக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது பொள்ளாச்சி மஞ்சள் ஃபேக்டரி ஓனர் குணசேகரனும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன சார்? ஆணவம். அமைச்சர் நாச்சியப்பனின் மருமகனான குணசேகரன் தான் குற்றவாளி என தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக விஜயராகவன் ஐபிஎஸ் அவர்கள் கூறியிருக்கும் நிலையில் அவர் மீதான நடவடிக்கை என்னவாக இருக்கும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து பேசுவோம். பெண்களுக்கு எதிராக இதுபோன்ற வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு ஆளுங்கட்சியோட முறையற்ற நடவடிக்கை தான் காரணம் என்று சொல்ல வரீங்களா? பண்றதே அவங்க தான்றப்ப எங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க? சும்மா நிறுத்துங்க சார். மேடம், தேவையில்லாத குற்றச்சாட்டுலாம் எங்க ஆட்சி மேல சொல்றாங்க. மக்களுக்கே நல்லா தெரியும் சார். அதைத்தாங்க நானும் சொல்றேன். மக்களுக்கு நல்லா தெரியும். அதைத்தான் அந்த ஏஎஸ்பியே சொல்லிட்டாரு. இப்ப என்ன, அந்த குணசேகரனுக்கு ஸ்கூலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல அமைச்சர் நாச்சியப்பனுக்கு குணசேகரன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்களா? சும்மா இருங்க. அவன் ஏன் ஜெயிலுக்கு போறான்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்கு டியூஷன் போறான்னு நினைச்சுக்கோங்க. நான் உனக்கு 2 வழி சொல்றேன். ஒன்னு, எனக்கு இதுல சம்பந்தம் சொல்லி உங்க அக்கா மகனை போட்டு கொடுத்துட்டு உன் பதவியே காப்பாத்திக்க. இல்லைன்னா உங்க 2 பேரையும் போட்டு கொடுத்துட்டு கட்சி தன்னை காப்பாத்திக்க. இது 2லயுமே உங்க அக்கா மகனை காப்பாத்துறதுக்கு வழி இல்லவே. சரி, கேஸை சிபிஐக்கு மாத்துவோம். வழக்கம் போல ஜனங்க மறந்துடுவாங்க நம்புவோம். குமரன் மேல இத்தனை கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஏன் ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ண முடியல? ஏன் ஒரு வாட்டி கூட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியல? சத்யா கடப்பாளன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னங்கண்ணா, மெக்கானிக் சுரேஷ் 4 நாளா ஃபாலோ பண்ணாங்கண்ணா. அந்த குணசேகர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுங்கண்ணா. சுந்தரம், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் நம்ம இங்க இருக்கோம். தண்டனையை கொடுத்து தப்பு பண்ண வைக்கல. சுரேஷ் அவங்க அம்மா வேலை செய்ய பண்ணை வீட்டுல தானே இருக்கான். ஜிபே அடிச்ச எந்த கேஸ் தவிர குமரனுக்கு அகேன்ஸ்ட் எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி IPC 468 படி ஒரு ஏஎஸ்பியா என் ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்றேன். குமரா, இந்த கேடு கட்டவன அதே மாதிரி துள்ள துடிக்க தொங்கணும்டா. வாடா. உங்ககிட்ட புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மல்லினா மதுரை, அல்வானா திருநெல்வேலி, பூட்டுனா திண்டுக்கல். அதே மாதிரி நம்ம ஆட்சினா சட்டம் ஒழுங்கு. அப்படி இருக்கிறப்ப தப்பு செஞ்ச அமைச்சர் மாப்பிள்ளையா இருந்தாலும் இல்ல அமைச்சராகவே இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். குணசேகரன் தலைமறைவாகியுள்ள நிலையில் பெரிய ஆள்னா நீங்க தலையவே மறைச்சு வச்சிட்டீங்களாமா? அண்ணனுக்கு சரக்கு வேண்டா தம்பி. நான் வரையில 2 ஆஃப் வச்சிருந்தீங்க. போதையில குடிச்சதா மாதிரி திரும்ப குடிச்சிட்டேன்டா. சரிதான், வாங்கிட்டு வந்துடுறேன். இன்சு வந்துட்டாரு போல இருக்கு. அவருக்கு வெஜ்ஜில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறா. சரிங்கண்ணா.
பண்ணீங்க சொல்ல. நான் என்ன ஸ்டேஷனை வச்சு நடத்துறேன், என்னைய கேக்குற? போய் போலீஸ கேளுடா. நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாடா உன்ன. இங்க சோத்துல இருந்து கும்புற கோயில் வரைக்கும் நாங்க தீட்டு. ஆனா எங்க புள்ளைய வாழ்க்கை சீரழிக்கும் போது மட்டும் எதுவுமே தெரியறது இல்ல. சொல்டா சத்யா எங்க? இப்பவும் சொல்றேன்டா, சத்யா எங்கன்னு எனக்கு தெரியாதுடா. இருங்கடா இருங்கடா, நாங்க கொண்டுட்டு போய் அடைச்சு வச்சது என்னமோ உண்மைதான்டா. ஆனா சொல்றது கூட்டு போகும்போது தப்பிச்சு ஓடிட்டாடா. தேடி போனோம்டா, அவன்கிட்ட கிடைக்கலடா. அடிச்ச ரெட் ஆஃபும் ரத்தமா போகுதுடா. டே குமரா, அடி வாங்கினா வலிக்குமாடா? நல்லது. குமரா சுட்டு கொண்டுடுறா. சுடுறா. உங்களை மாதிரி வழியோட வாழ்ற கேவலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம்டா. என்றா குமரா யோசிக்கிற? சுடுறா. என்றா குமரா பண்ற? இவனை ஏஎஸ்பி விஜய் கிட்ட ஒப்படைச்சிடலாம்டா. என்றா குமரா நீ எப்படி பேசுற? நம்ம இம்புட்டால எப்படி நடுத்தருல நிக்கிற காரணமே போலீஸ்காரங்களாடா. ஒரு போலீஸ்காரனை போய் நம்ப சொல்றியா? அவன் கையில இருக்க சட்டத்தை இந்த நாய் சத்தம் இல்லாம இங்க வந்து ஒளிஞ்சிருக்கும் போதே தெரியல ஒருத்தர் சட்டத்தை சரியா பேசிட்டு இருக்கான்னு. சரியானவங்க கையில சட்டம் இருக்கும்போது ஆளுக்கு சட்டத்தை கையில எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இத்தனை வருஷமா எவ்வளவு நம்பி ஏமாந்துருக்கோம். இந்த ஒரு தடவை ஏமாற மாட்டோம், நம்புவோம். குமரா, நான் சொல்றத கேளு. வெளிய விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு. அனாவசியமா நீ அதுல தலையிட்டு மாட்டிக்காத. அவனை கிட்ட விட்டுட்டு போ. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். இவன் இங்கதான் இருந்தான் உனக்கு இப்பதான் தெரியுமாக்கா? அரசாங்க கூலி படல நீ. இவனை உங்ககிட்ட எல்லாம் விட முடியாது. இவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்போ வடேரா. முன்னாடி ஏறா வண்டி. ஏறாங்கிறா ஏற. பாத்தியா குமரா, இதுதான் விதி. முதல்ல உன்கிட்ட இருந்து இவனை காப்பாத்த நாங்க போராடணும். இப்போ எங்க கிட்ட இருந்து இவனை காப்பாத்த நீ போராடுற. குமரா, உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. இவன் உயிரோடு இருந்தா மத்தவங்களுக்கு எல்லாம் ஆபத்து. என்னங்க சார்? சரி, அங்க இருந்தே வாங்கிட்டு வரேன், விடு. அண்ணா, நான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போதுங்களாமா? நியூஸ்ல எல்லாம் வருது. ஸ்கூல்ல இருந்து கருத்துப்படியா பிள்ளைங்கிட்ட பண்ண மாதிரி அடுத்து நீங்க ஜெயிலுக்கு போயிடுங்க போல இருக்கு.
சார் சார் குணசேகர் சார் சிபிஐ வந்திருக்காங்க சார். வரேன்னு சொல்லுங்க. சரி சார். அனிதா டியூட்டியில் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 6 months இருக்கு சார். தண்ணி கிழவே உங்கள் பேர் என்ன? தேவேந்திரன் சார். मूल பேரை கேட்குறா? முழு பேருமே தேவேந்திரன் தான் சார். बाप का नाम का पता नहीं है? சார் कुछ नहीं. उंगे एसपी वरा सोल्ला. சரிங்க சார். ले जा. சார். கமிங். ஓகே சார். சார் வெங்கட் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுங்க சார். அது மட்டும் இல்லைங்க, குணசேகரன் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பேங்க் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணனுங்க. அதுல அந்த பிள்ளைய செத்த அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு வெங்கட் குணசேகரனை பார்க்க வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க சார். சார் உங்க ஏஎஸ்பி என்ன சொல்றாரு? சாரி சொல்ல சொன்னார் சார். சாரி? வெங்கட் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அவனை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். வெங்கட் எதுக்கு அப்படி ஓடி ஒளியற? எனக்கு ஒண்ணு தெரியாது, உடனே நான் போகிறோம். விஜய் 16ஆம் தேதி குணசேகரனை பார்க்க நீ அவன் வீட்டுக்கு போயிருக்க. அவன் வீட்டு எதுக்கு இருக்க சிசிடிவி கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. உண்மையை சொல்லு, இனிமே தப்பிக்க முடியாது. इन्वेस्टिगेशन फॉर्मेलिटीज कंप्लीट हो गया है सर. बस कोर्ट में सबमिट करना है और आई विल कॉल यू बैक सर. ओके ठीक है. ड्यूटी छोड़ के कुछ बहुत इंपॉर्टेंट काम चल रहा है क्या? सॉरी सर. हिंदी தெரியாதா? தெரியாது சார். எவ்வளோ சொன்னாலும் உங்க ஆளுங்க ஹிந்தி கற்றுக்க மாட்டீங்கல்ல? சார், ஒரு மொழியை கற்றுக்கணுங்கிறது ஆர்வம் சார். ஆனால் ஒரு மொழியை கற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிறது ஆணவம் சார். இங்கே யாரும் மொழிக்கு எதிரானவங்க இல்லை சார், அந்த ஆணவத்துக்கு எதிரானவங்க. இந்தியா வந்ததில் இருந்து ஒரு கயாசாவே இருக்குங்க போல. புரியல சார். நிறைய நாள் வெளிநாட்டில் இருந்ததுனால இந்தியாவையும் இந்தியா சட்டங்களையும் ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்கோ? இங்கே யாருமே சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல சார், அதான் கஷ்டமாக இருக்கு. நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு பாய்ஸ்டாக இருக்கிறதா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? நோ சார். விலைக்கு வந்த புதுசில் மற்ற போலீஸ்காரங்க கிட்ட அவங்க ஜாதியை பற்றி கேட்டிங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தப்பாக எழுதி வச்சுட்டு போனதை 2020 ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு புரியல சார். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் கேட்டேன். இருக்கலாம். ஆனால் இது அஃபென்ஸ் அண்டர் எஸ்சி எஸ்டி ஆக்ட். தெரியும் சார். ஊரில் ஜாதி கலவரம் தூண்ட பார்த்துருக்கீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட். ஸோ உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறோம். இனி இந்த கேஸில் ஒர்க் பண்ணுறதா நிறுத்திக்கோங்க. உங்களால் எதுவுமே நியூட்ரலை ஹேண்டில் பண்ண முடியல சார். நம்ம நாட்டில் தப்பு பண்ணுறவங்க 5%, அதனால் பாதிக்கப்படுறவங்க 10%. ஆனால் நடுவில் நின்று நமக்கு என்னென்ன வேடிக்கை பார்க்குறாங்கல்ல, அவங்க தான் சார் 85%. அவங்க தானே சார் நீங்கள் சொல்கிற நியூட்ரல். என்னை பொறுத்த வரைக்கும் நடுவில் நிற்கிறது இல்லை சார் நியூட்ரல், நியாயத்து பக்கம் நிற்கிறது தான் நியூட்ரல். கோன் போல அந்த 5% தப்பு பண்ணுறாங்கன்னு யார் சொல்கிறீங்க?
லாஸ்ட் 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார், அவங்க தான். எனக்கு அவங்களோட பேர்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் அன்னோன் நம்பர் தான். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சார்னு போட்டு தானே சேவ் பண்ணியிருப்பீங்க சார். இது லாஸ்ட் 2 days உங்களோட கால் லாக். நீங்கள் கேட்ட அந்த 5% இந்த லிஸ்ட்டில் கூட இருக்கலாம். ये है तुम्हारा स्टेटमेंट. केस क्लोज करने जा रहा हूं. ये सब देख के मुझे लग रहा है कि ये क्लियर कट ऑनर किलिंग है. புரியல? கௌரவா கொலை. ரொம்ப கூலாக ஆனர் கில்லிங் சொல்லிட்டீங்களா சார்? இன்னைக்கு நிறைய பேர் பிச்சை போடும்போது கூட கௌரவம் பார்த்து 5 ரூபாய் கம்மியாக போடுறதில்ல. உயிரை பணைய வச்சு வேலை செய்கிறாங்க. வெறும் 30 ரூபா சம்பளம் அதிகமாக கேட்டதுக்கு 2 குழந்தைங்களை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொண்டு இருக்கானுங்க. ஒரு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரேப் எதை வச்சு சொல்றீங்க? ரேப்னா முன்னாடி சொன்னதான் கரெக்டு. உனக்கு இந்த ஊரை பற்றி ஒன்றுமே தெரியாது. காலையில் 4 மணிக்கு எதுக்காக அந்த மெக்கானிக் உனக்கு கால் பண்ணோம்? எதுக்கு பயந்துட்டு இப்படி தலைமறைவா இருக்க? வெங்கட், எனக்கு இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ கூட என்னை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறது தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மை வேணும். அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஷூட் பண்ணணுன்னாலும் சரி, நான் எதுக்கும் தயங்க மாட்டேன். 16ஆம் தேதி என்ன ஆச்சு? குணசேகரனுக்கு கட்சியில் சீட்டு கிடச்சதுனால ஒரு பார்ட்டி வச்சோம். நானும் அதுக்கு போயிருந்தேன். அப்போ தான் அந்த 3 பிள்ளைகளையும் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் அடைச்சி வச்சதை நான் பார்த்தேன். அந்த 3 பேர் இந்த ரூமுக்குள்ளே ஒவ்வொருத்தராக உள்ளே போனாங்க. யார் யார்? குணசேகரன், அப்புறம் இன்ஸ்பெக்டர் சுந்தரம், நட்ராஜ். அப்புறம் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த 3வது பொண்ணு எங்க? எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் அந்த பிள்ளைகளை நைட்டே அனுப்பியிருப்பானுங்க. அந்த பொண்ணுங்களை தொங்க விட்ட டைமில் நீ எதுக்கு குணசேகரனை பார்க்க போன? மெக்கானிக் கிட்ட ஃபோன் வந்துச்சு. குணசேகரன் காரில் ஏதோ ரிப்பேரு, அதனால் பூஸ்டர் கேபிள் எடுத்துகிட்டு வர சொன்னான். நான் அங்கே போனப்போ 2 பிள்ளைகளை மரத்தில் கட்டி தொங்க விட்டுருந்தானுங்க. அந்த பிள்ளைகளை நான் ஏற்கனவே ஸ்கூலில் பார்த்ததால இதில் என்னையும் சேர்த்துட்டானுங்க. இது எல்லாத்தையும் வெளியே சொன்னால் குடும்பத்தோட கொன்றுவேன்னு மிரட்டுறானுங்க. என்ன விஜய், இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீ யார்கிட்டயா சொல்ல சொன்னீன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏ அவனை பிடிப்பா. சீனியர் டாக்டர் உதயகுமார் கொடுத்த ரிப்போர்ட்டில் ரேப்னு ஒன்றும் மென்ஷன் பண்ணவே இல்லையே. டிஎன்ஏ சாம்பிள் கூட நெகட்டிவ் தானே வந்திருக்கா? சிம்பிள். ये क्लियर कट ऑनर किलिंग है. அந்த பொண்ணுங்க அப்பா கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சு. சார், இது என்னோட ஓன் ரிஸ்கில் ஹைதராபாத் லேப்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த பொண்ணுங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். இது அந்த பொண்ணுங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் கொடுத்த உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது பொண்ணுங்க பாடியிலிருந்து எடுக்கப்பட்ட அக்யூஸ்ட் குணசேகரன், நட்ராஜ், சுந்தரம் அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் ரிசல்ட். இது ரேப் பண்ணும்போது அந்த பொண்ணுங்க காலில் கட்டப்பட்டிருந்த சணல் கயிறு வித் பிளட் ஸ்டெயின்ஸ். இது ரத்தக்கரை படிஞ்ச பெட்ஷீட். இது காணா போன சத்யாவோட துப்பட்டா. இது எல்லாமே நான் குணசேகரனோட ஸ்கூல்லேருந்து எடுத்தது சார். எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கும். கோர்ட் ஹியரிங் வரும்போது நான் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் சார். சார்,
கொன்னுட்டு பாடி எங்கே வேணால் கொண்டு போய் எரிச்சிருக்கலாம் இல்லை புதைச்சிருக்கலாம் சார். ஆனால் நீங்கள்லாம் எங்களை பார்த்து கேள்வி கேட்டால் இதான் உங்கள் நிலைமைன்னு காட்டுறதுக்காகவே அவங்க ஏரியாக்குள்ளே கொண்டு போய் தொங்க விட்டுருக்காங்க சார். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் அதுங்க 4 நாள் க்ளீன் பண்ணலன்னா நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு நாமளே யோசிப்போம் சார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெத்து உடம்போட எந்தவித ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் ட்ரைனேஜ்குள்ளே இறங்கி அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. எல்லா வேலையிலும் ரிசர்வேஷன் எடுத்து கேள்வி கேட்கணும் கூட இந்த வேலையை மட்டும் அவங்களே செய்யட்டும்னு ரிசர்வ்டாக இருக்காங்களே ஏன் சார்? ஏன்னா அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது சார். அதனாலேயே இதெல்லாம் அவங்களே பண்ணட்டும்னு விட்டுட்டோம் சார். ஒருத்தங்களை அடிக்க அடிக்க அவங்க கத்தலைன்னா அவங்க வலியை தாங்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை சார். கத்த தெம்பில்னு கூட தான் அர்த்தம் சார். இது இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட என்னோட 90 பேஜ் ரிப்போர்ட். எனக்கு தெரியும் நீங்கள் இதை படிக்காமல் கிழிச்சு போட்டுருங்கன்னு. என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்கு. கோர்ட் ஹியரிங் வரும்போது நான் அங்கே சப்மிட் பண்ணுறேன். நான் நிறைய நாள் இந்தியாவில் தான் சார். ஆனால் வந்த கொஞ்ச நாள்லேயே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு வலிக்குது. ஆனால் ஒரு குடியரசு தினம் விடாமல் கொடிய ட்ரெஸ்ஸிலையும் இந்தியாவை நெஞ்சிலையும் குத்திக்கிறவங்களுக்கு வலிக்கலையா சார்? ஏன் இந்தியா அப்படி இருக்குன்னு? இல்லை இந்தியா இப்படி இருக்கிறதா உங்களுக்கு சௌகரியம்னு விட்டுட்டீங்களா? ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அது சரி, நீங்கள் அடிமையாக இருக்கிறது தப்புன்னு முதல்ல உங்களுக்கு பட்டாதானே மற்றவங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறதும் தப்புன்னு உங்களுக்கு புரியும். மிஸ்டர் விஜய், லைஃப்பில் எல்லாமே 50-50 தான் சார். அதில் நம்ம எந்த 50ல் இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சார். சத்யா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. வரேன். நீங்க சஸ்பெண்ட் ஆயிட்டீங்க, ஞாபகமே இருக்கட்டும். சத்யாவை காப்பாத்துறதுக்கு போலீஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். அவங்களில் ஒருத்தனா, உங்கள் பாஷையில் சொல்லணும்னா அதுங்களில் ஒருத்தனா இருந்தால் போதும். அவங்கள நான் அண்ணான்னு தானே கூப்பிடுவேன். உங்களை அண்ணின்னு கூப்பிடுறதுங்களா இல்லை அக்கான்னு கூப்பிடுறதுங்களா? எப்படி வேணாலும் கூப்பிடு. அதித்தின் பேர் சொல்லி கூட கூப்பிடு. ஐயோ, எனக்கு அவ்வளோ வயசெல்லாம் ஆகலைங்க. வேணும்னா உங்களை அதித்தி அண்ணின்னு கூப்பிட்றேனுங்க. ம், அண்ணன் வந்தாச்சுங்க. சொல்லிட்டியா? இல்லை, நீ வந்தது சொல்லலாம் தான் வெயிட் பண்ணுறேன். கம் ஆனந்தி. அண்ணா, உட்கார். ஏதாவது முக்கியமான விஷயங்களாண்ணா? ஆனந்தி, உனக்கு ரேப்னா என்னன்னு தெரியுமாம்மா? சுகந்தி, ஜெயா, சத்யா 3 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணதில் உங்கள் அண்ணன் நடராஜும் ஒருத்தன். சத்யா எங்க நடராஜ்? தெரியாதுங்க சார். சார், நான் மன்னிச்சிருங்க சார். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் சார். அன்னைக்கு என்ன ரொம்ப குடிக்க வச்சுட்டாங்க சார். போதையில் ஆனந்தினாலும் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இது ஆனந்திக்கு தெரியக்கூடாது சார். அவ சின்ன பொண்ணு சார், அவளுக்கு தெரியவே கூடாது சார். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேங்க சார். அவளுக்கு தெரியக்கூடாது சார். இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா உனக்கு கண்டிப்பா தெரியணும். கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்க இருக்கோம். எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவார் சார்,
ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு. எங்க தாத்தா இப்போ உயிரோட இல்லை சார். அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா போயா மயிறு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் சார். சாரி சார். ஒருத்த பக்கத்தில் இருக்கானே நான் அவனை நல்லவனும், ஒருத்த ஊருக்கு வெளியே இருக்கான அவனை கெட்டவன் நினைச்சிட்டேன் சார். ஒருத்த நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது ஜாதியில இல்லை சார், அவனுக்குள்ள இருக்கிற குணத்துல தான் சார் இருக்கு. சார் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சுங்க சார். முனுசாமி சார், சுந்தரத்தை நீங்க தான் அரெஸ்ட் பண்ணணும் சார். நான் பார்த்துக்கிறேங்க சார். ஒன்னெல்லாம் கடைசி வரைக்கும் கூட்டுறதுக்கு குப்பை பொறுக்கிறதுக்கு விட்டுட்டணும்டா. நீ கொட்டிட்டே இருப்ப, நாங்க கூட்டிக்கிட்டே இருக்கணுமா? என்ன வாசன், என்னாச்சு? சார், தண்ணிக்குள்ள சலடை போட்டு சலிச்சிட்டாங்க, எதுவும் தட்டு போடலைங்க. அந்த காடு மட்டும் தாங்க பாக்கி. சரி வாங்க போலாம். குணசேகரம் மாதிரி ஒருத்தர் 2 பேர்னால தான் எங்களுக்கெல்லாம் அசிங்கம். அப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. சின்ன வயசுல ஒரு கதை கேட்டிருக்க வில்லன். ஒரு நாட்டில் நிறைய அனாதை குழந்தைங்க இருந்தாங்களாம். அதை பார்த்த அந்த நாட்டோட ராஜா அவங்களுக்கு ஒரு காப்பகம் கட்டியிருக்காரு. சரி, குழந்தைங்களுக்கு டெய்லி பால் வேணுமேன்னு மக்கள் கிட்ட வாரத்துக்கு ஒரு நாள் ஆசிரம தொட்டில பால் ஊத்த சொன்னாரா அந்த ராஜா. மக்களும் டெய்லி அந்த தொட்டில போய் பசங்களுக்காக பால் ஊத்திக்கிட்டே இருந்தாங்களாம். ஒருத்த மட்டும் என்ன பண்ணா, தொட்டி நிறைய பால் தானே இருக்கு, நம்ம ஊத்துற தண்ணி என்ன தெரிய போகுதுன்னு தண்ணியை ஊத்திட்டு போயிட்டான். எல்லாரும் ஊத்துனதுக்கு அப்புறம் ராஜா போய் செக் பண்ணியிருக்காரு. ராஜாக்கு ஒரே ஷாக். தொட்டி ஃபுல்லா வெறும் தண்ணி தான் இருந்தது. நமக்கு குணசேகரன்ற ஒருத்தன் ஊத்துன தண்ணி மட்டும்தான் தெரியுது, ஆனா மற்றவங்களும் அதுதான் செய்யறோம். மேபி பாத்திரத்தோட சைஸ் மட்டும்தான் வேற. என்ன வில்லாளா, புரிஞ்சதா? என்ன எம்மூஞ்சியை பார்த்து சொல்றீங்க? உங்களையும் சேர்த்தி தான். எல்லாரையும் தான், எனக்கும் சேர்த்து தான். சார், இன்னொரு தடுப்பு இருக்குதுங்க சார். சத்யா, போலீஸ் தான் வந்திருக்கிறோம். வெளியே வா. வாசன், போலீஸ்னு சொல்லாத, அவ பயந்துட்டு போறா. சத்யா,
ஆம்புலன்ஸ். எஸ் சார். டீ சாப்பிடலாமா?